40வது பாடலில் 39வது பாடலில் இந்த திருவைந்தெழுத்தினுடைய விவரம் என்ன என்பதாக கேட்டிருந்தார். திருவைந்தெழுத்தானது உலகத்தில் உள்ள எல்லா எழுத்துக்களும் அழியக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. திருவைந்தெழுத்துக்கும் அப்படிப்பட்ட நிலை வருமா என்பதாக ஒரு கேள்வியோடு திருவைந்தெழுத்து பற்றிய விஷயத்தை கேட்டிருந்தார். அதில் என்ன பதில் சொல்லுகிறார்? 40வது பாடல்னா, உற்ற குறி அழியும் போதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்றது கேள் ஈசன் அருள் ஆவி எழில் ஆர் திரோதம் மலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம் அப்படின்னார். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். முதல் 2 வரி மட்டும் விளக்கம் சொல்லணும், அடுத்த 2 வரி சொன்னால் தெரிஞ்சு போயிடும். பாடைகளில்ங்கிறார். பாடைன்னா என்ன? பாடை பாடைன்னா நம்ம தூக்கிட்டு போகிறாங்களா தானே? பாஷை. இது இங்கே பாஷைங்கிறத தமிழ் படுத்தி பாடைன்னு எழுதியிருக்காங்க. பாஷை இந்த கஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தமிழில் கஷ்டம்னு எழுதுவாங்க. நஷ்டம்ங்கிறத நட்டம்னு எழுதுவாங்க. கஷ்டம் கட்ட நட்டம், கஷ்டங்கிறத கட்டணும், நஷ்டங்கிறத நட்டம்னு எழுதுறோம் இல்லையா. அந்த பாஷை அப்படிங்கிறது தமிழில் பாடைன்னு எழுதுறாங்க. அதான் அது கட்டம்தான். சுந்தரம சாமி கட்டமும் பிணியும் கலைவானை காலச்சீரிய காலுடையானை இந்த பாடார்ல திருவாரூர். ஆமாம், கட்டமும் பிணியும் கலைவானை. அந்த இடத்துல கட்டம்ங்கிறது கஷ்டம். அந்த கஷ்டம் அது எப்படி கட்டமாகிறதோ, நஷ்டம் எப்படி நட்டமாகிறதோ, அந்த மாதிரி பாஷைங்கிறது பாடைன்னா இருக்குங்க. ஆக்சுவலாக பாடைங்கிறது அந்த மீனிங் தான், தூக்கிட்டு போகிற மீனிங் தான். ஆனால் இந்த இடத்துல பாஷை அப்படிங்கிறது பாடைன்னு தமிழாக இருக்கு. ஓவுனால் உயர் பாடை மேல் காவுனால்னு அங்கே பாடார்ல, அதில் பாடை தான், தூக்கிட்டு போகிற பாடை தான், செத்து போனது பிறகுங்கிற மீனிங். அது இந்த இடத்துல அந்த மீனிங் இல்லை. இந்த இடத்துல பாஷைங்கிற மீனிங். மொழி. மொழிங்கிறது என்ன? மொழினா என்ன? நமக்கு பொறுத்தளவுக்கு மொழினா என்ன? வாக்கு. வாக்கு. வாக்குனால என்னது? அது எல்லாம் மொழி மொழின்னு மொழிக்கிறீங்களே தெரிஞ்சு பதிலாக மாயா காரியமானது வாக்குன்னா. மாயிலேருந்து உண்டானது சொற்பிரபஞ்சம், ஒரு பிரபஞ்சத்துக்கு சொற்பிரபஞ்சம் தான் வாக்கு சம்பந்தமானது இல்லையா. இந்த வாக்குங்கிறது என்னது? மாயா காரியமானது. அப்போ அது அழிந்து போகும். அதுதானே கேள்வி கேட்டாரு. அதுக்கு ஒரே பதில் சொல்ல போற. உற்ற குறி அழியும். குறினா அடையாளம்னு அர்த்தம். சி அப்படிங்கிற சப்தம் சிவபெருமான குறிக்குது. அந்த குறிக்கிற எழுத்தை நீங்க எழுதி காமிக்கணும்னா சீகாரம் சீனி எழுதுவீங்க இல்லையா. இப்படி எழுதுறதும் சி அப்படிங்கிற சப்தம் அழியும். ஆனால் அது குறிக்கக்கூடிய பொருளாகிய சிவபெருமான் அழிய மாட்டான். எழுத்து அழியும். உலகம் அழியும் பொழுது எழுத்தோ சப்தமோ அழியதான் செய்யும். ஆனால் அதனால் குறிக்கக்கூடிய பொருள் அழியாது. விளக்கம் படுத்துங்களா? இப்போ சாக் பீஸ் அப்படின்னா என்ன? இதுதான், இந்த பொருளை தான் குறிக்குது. சாக் பீஸ் அப்படின்னா அந்த பொருள் குறிக்கும். இப்போ சாக் பீஸ்னு ஒன்று இல்லை, அந்த வார்த்தையே இல்லைன்னா இந்த பொருளும் இருக்காது. இப்போ வார்த்தை இருக்கும்போது அந்த வார்த்தையும் பொருளும் சொல்லும் பொருளும் சம்மந்தப்பட்டது ஒன்றோட ஒன்று. ஒரு சொல்ல சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஞாபகம் வந்துடும்? இட்லிக்கு மாவு அரைச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஞாபகம் வந்துடும்? அந்த உளுந்தும் அரிசியும் சேர்ந்தது பேட்டர் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்? அந்த சொல் உடனே பொருளோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறது. அப்போ சொல்லுக்கு அர்த்தம் இல்லைன்னா அந்த பொருள் இல்லாமலே போய்விடும். ஆனால் சி என்கிற எழுத்து இல்லாமல் வேணால் போகலாம், ஆனால் அதை குறிக்கக்கூடிய சிவபெருமான் இல்லாமல் போக மாட்டான் அப்படின்னு அர்த்தம் அது. அதனால் பொருள் இருக்கும். அந்த 5 எழுத்துக்களும் எதை குறிக்கிறதோ அந்த 5 பொருட்களும் இருக்கும். ஆனால் அந்த சப்தம் வேணால் இல்லாமல் போகலாம். உலகம் அழியும் பொழுது மாயையில் உடங்கி விடுறதுனால இது அழியுமே தவிர்த்து அதுக்குடைய அர்த்தமாகிய பொருள் சிவபெருமான், திருவருள், பசு, ஆணவமலம், திரோதானம் இது எதுவுமே அழியாது. ஆனால் அதை குறிக்கக்கூடிய அடையாளங்கிறது சீங்கிற எழுத்து, வாங்கிற எழுத்து, அந்த மொழி பாஷை அழிஞ்சு போகும். உள்ளுக்குள்ள அர்த்தம் அழியாது. ஆமாம், அதெல்லாம் அனாதிப்போம். அதனால் உற்ற குறி அழியும்னார். குறினா என்ன? அடையாளம். குறினா அடையாளம். அதில் ஒரு குறி போட்டிருக்குங்கிறோம், அது ஒரு அடையாளம், குறியீடு, அடையாளம் இல்லையா. அப்போ உற்ற குறி அழியும். ஓதுங்கால் சொல்லும் பொழுது குறி அழியும் தான். பாடைகள்லாம் மொழியில்
சற்றும் பொருள் தான் சலியாது. ஆனால் பொருள் என்ன ஆகாது, உள்ளுக்குள்ள சீங்கிற சொல் அழியலாம், எழுத்து அழியலாம். ஆனால் அது குறித்து நிற்கக்கூடிய சிவபெருமான்கிறவர் அழிய மாட்டார். அதான் அர்த்தம். அது சொல்லி முடிச்சுட்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மற்றது கேள். என்ன சொல்கிறேன் கேள். ஈசன் அருள் ஆவி எழிலார் திரோதம் மலம் ஆசில் எழுத்தஞ்சின் அடைவாம் என்று இந்த பாட்டில் சொல்கிறார். அந்த எழுத்து தான், 5 எழுத்து தானே அர்த்தம்னு சொல்கிறாரு. அதை காலையில் எழுது நம்ம சீவாய நாம அதை தான் எழுதுறாரு, சொல்கிறாரு திரும்ப நம்ம. ஈசன் அருள் இந்த 5 தான் இந்த 5 எழுத்துக்குள்ள சொல்லப்பட்ட பொருள் அப்படின்னாரு. ஈசன் என்பது சுவாமி, அருள்ங்கிறது ஆவினா ஆவினா உயிர், விரோதம் அப்படின்னா மலம்ங்கிறது சிவாய நம. இது காலையில் சொல்லியாச்சு வந்தோடனே. ஆனால் இப்போ பாட்டில் படிக்கிறீங்க அவ்வளோ, வேற ஒன்றுமே இல்லை இந்த பாட்டில். ஒன்று கேட்ட கேள்விக்கான பதில். சிறுவைந்த எழுத்துங்கிறது எழுத்து தானே, இது அழியுமா, ஏன் அழியுமான்னு கேட்டது மாயா காரியமான பொருளாச்சு, இது அழியுமான்னு கேட்டார். அப்போ எழுத்து குறி அழியும், அது உணர்த்தக்கூடிய பொருள் அழியாமல் இருக்கும்னார். அந்த உணர்த்தக்கூடிய பொருள் என்ன, இதுதான். ஈசன் என்பது சிவபெருமானையும், அருள் என்பது திருவருளையும் வகரத்தையும், அந்த ஆவிங்கிறது எகரத்தையும், திரோதம் என்பது நகரத்தையும் குறிக்கிறது, மலம்ங்கிறது மகரத்தை குறிக்கிறது என்று சொல்கிறார். அதுதான் பொருள். பாட்டு விளங்குச்சா? அடுத்த பாட்டு போலாமா? இப்போ திரும்ப சொல்லுகிறார். சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் 5 அவன் அருள் எழுத்து அஞ்சில் அடைவாம் இவன் நின்று நம்முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ என் சென்று. முதல் வரை பாருங்க. சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் 5 இப்ப சொல்லப்பட்டது. அவன் அருள் எழுத்து 5 அடைவான். அந்த அருள் எழுத்து 5 இந்த அடைவுல தான் இருக்கின்றார். கீழே சொன்ன பாட்ட கருத்து திரும்ப சொல்றார். இப்போ நம்முதலா ஓதினா நம் முதல் அப்படிங்கறத முதல்ல வச்சு ஓதல். ஓதுனா என்ன கடை என்ன வராதா பாட்டு படிங்க. நம்முதலா ஓதல் அருள் கிடைக்காது, அருள் கிடைக்காது. இம்மதலா ஓதி என்ன பாட்டு எப்படி ஓதணும், அருள் கிடைக்கும். நமசிவாயன்னு சொன்னா அருள் கிடைக்காதுன்னா ஏன் அருள் கிடைக்காது அப்படின்னா, இந்த நமசிவாய அப்படிங்கிறது உலக வாழ்க்கையை தரக்கூடிய போக வாழ்க்கையை தரக்கூடிய மந்திரம். இந்த உலக வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கக்கூடிய மந்திரம். உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், இதுல துக்க சாகரமா இருக்கும், இது மாறணும் அப்படின்னா அதுக்காக இந்த நமசிவாய இருக்கு. சிவாய நம அப்படின்னு வந்ததுன்னா அது நமக்கு முக்தி நோக்கிய விஷயம். அதனால ரெண்டுத்துல எது நமக்கு வேணும், உனக்கு 1 கோடி ரூபாய் வேணுமா 50 லட்சம் வேணுமா அப்படிங்கிற உதாரணத்துக்கு கேட்கிறேன். 1 கோடி வேணுமா 50 லட்சம் வேணுமா அப்படிங்கிற 1 கோடி தானே சொல்லுவோம். அப்போ இந்த நமசிவாய நீங்க ஓதுனீங்கன்னா ஒரு 50 லட்சம் தான், சிவாய நமதுன்னா 1 கோடி. அதான் சொல்லலாம் நமசிவாயன்னு சொல்லலாம். மூல மந்திரத்தோட விஷயத்த சொல்றாங்க. மூல மந்திரம் நமசிவாயன்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீங்க உலக வாழ்க்கையில கடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இன்னொன்னு அர்த்தம். சிவபெருமான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு. அதே போல மந்திரம் சிவாய நமன்னு இருக்குன்னா உங்களுக்கு உலக வாழ்க்கையை நீங்க நீர்த்துட்டீங்க, உலகம் மேல உங்களுக்கு பற்று இல்லை, நீங்க சிவபெருமான அடைய விரும்பிட்டு ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஆகுது. இன்னும் நீங்க முடிக்க வேண்டிய கடமை இன்னும் உலகத்துல இருக்கு அப்படின்னா நீங்க நாம ஜீவாயன உங்களுக்கு சொல்லுவோம். இது
சுகர்மான் தானே ஓதி கொடுக்கறது தான் இதுக்குள்ளே இருக்கிறது தான். புரியுதுங்களா? அதனால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம விட்டடிக்கு மாறணும். புரியுதுங்களா? அதனால் நாம சிவாய என்பது நமக்கு என்ன பண்ணும்? அருள் நாடாதுன்னா முக்தி கொடுப்பதற்கு அது வழி. அதுக்காக பயனே கொடுத்தாங்கன்னா அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த உலகத்தில் இருந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து அடுத்த பிறவியை நோக்கி போகிறதுக்கு பெருமானுடைய திருவிழா அடைவதற்கு உதவி பண்ணக்கூடியதுதான். அது ஒன்றும் கேவலமானதெல்லாம் கிடையாது. ஓதக்கூடாதோ 108 தகாதெல்லாம் கிடையாது. ஆனால் இதை விட அது பெட்டர். இது 50 லட்சம், அது 1 கோடி. அதான் என்ன பண்ணுங்களா? 30 ஓதில் அருள் நாடு, நம்முதலா ஓதில் அருள் நாடாது, சிம்முதலா ஓது நீ சென்று அவ்வளவு. அடுத்த நிலைக்கு ஐயா அடி போட்டுருக்காங்க. அதனால அடுத்தது 42வது பாட்டு இல்லையா? அண்ணல் முதலா அழகார் எழுத்தஞ்சோ எண்ணில் பகலற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தேயாக்கும் அணுவை இருளானது தீரையின்று அப்படின்னார். அதனால அண்ணல் முதலா அழகார் எழுத்தைந்துனர். அண்ணல்னா யாரு? சிவருமான். சிவருமான் முதலான உள்ள எழுத்தஞ்சுனா எது? சிவாயனம். உங்களே தெரிஞ்சுட்டு பாருங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, உடனே ஒன்றுமே இல்லை. இதில் சிம்பிள். ரொம்ப நம்ம ஈடுபாட்டோட கற்றுக்கிட்டோம்னால வேலை முடிச்சு போச்சு. நீங்களே உண்மையிலக்கம் வகுப்பு நடத்தலாம். உங்கள் வீட்டு ஈவினிங் சாயந்தரத்தில் 4 பேரை கூப்பிட்டு வச்சு உண்மையிலக்கம் படிச்சுட்டேன் வா சொல்லித்தரேன் நீங்கள் நடத்தலாம். சொல்லித்தர முடியாது இப்போ உங்களால் இந்த பாட்டை படித்து சொல்லலாம். எனக்கிட்ட தான் சொல்ல மாட்டீங்க. உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தவங்க மாட்டாங்கன்னா புரிஞ்சுட்டு அவ்வளோதான். இப்போ நான் கேட்டதான் சொல்ல மாட்டீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். டாக்டர் சொல்லலாம் கொஞ்சம் பயம் இருக்கும். இது தப்பாக சொல்லிட்டா இதை சொல்ல வர நடப்பாரோன்னு. புதுநாள் பாட்டுன்னு நம்ம சொல்கிறதானே வேதம். இல்லை அதனால பிரச்சனை தப்பு நல்லா தெரியாது. அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. பதில் என்ன சொல்ல மாட்டீங்க அவ்வளோதான். தனியாக ஒரு ஆள் மாட்டினாருன்னா அவருக்கு தெரிஞ்சிடும். எல்லா விஷயமும் தெரிஞ்சு கொடுப்பீங்க. இல்லை என்ன ஒரு விஷயம் என்ன அவருக்கு புரியாது. அதுதான் நாம சொல்லணும். அதனால அப்போ அண்ணல் முதலா அழகார் எழுத்தைந்துன்னார். இப்போ அழகார் எழுத்தைந்துனா எது? சிவாய நமன் இல்லையா? எண்ணில் ராப்பகலற்ற இன்பம்னார். அதான் ராப்பகலற்ற இன்பம்னா இரவும் பகலும் இல்லாததுன்னார். இரவு என்பது என்ன, பகல் என்பது என்ன? இங்க இரவுனா இரவு, பகல்னா பகல். இன்ப துன்பம்ங்கிறீங்களா? சரி, கிட்டத்தட்ட சொல்லலாம். ரைட். இந்த இரவு என்பது ஆணவ இருளான்னு கேட்குறீங்களா? ரைட், வெரி குட். இரவு என்பது அனாதி கேவல நிலை, பிறவியே இல்லாத ஒரு நிலை. பகல் என்பது சகல நிலை, இப்போ நாம் இருக்கக்கூடிய நனவு நிலை. அப்போ நைட்டில் நமக்கு என்ன ஆகுது? அறிவு இல்லாமல் போயிடுது. அப்போ இரவு. இப்போ பகலில் விழிப்பு நிலையில் நனவு நிலையில் இருக்கிறோம், ஜாக்கிரத்தில் இருக்கிறோம். அப்போ அருள் இருக்கு. இது பகல் நிலை. அதான் இரவும் பகலும் மற்ற இன்பம். இது இந்த தத்துவங்களெல்லாம் கடந்திருக்கக்கூடிய அந்த நிலையினர். அருளானது சிவத்தை ஆக்கும். அப்போ இன்பத்தை நன்னி அருளானது சிவத்தை ஆக்கும். திருவருள் என்ன செய்யும்? அந்த வகரம் அவங்களை சிகரத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகும். எதுல இருந்து விட்டுட்டு நகர மகரத்திலிருந்து அந்த எகரத்தை என்ன பண்ணும்? இந்த அதிக வேலை. யாரு? அம்மாவில் என்ன பண்ணுவான்? இந்த நகர மகரத்திலிருந்து நம்மளை கை விட்டுட்டு இதை இழுத்து போய் இங்கே விட்டுருவா. அதனாலதான் அபிராமி படிக்கிறீங்களா? படிப்பீங்களா? அந்த வருதில்ல துணையும் தொழில் தெய்வமும் அதில் திருதியல் படையும் அதில் பொந்தி என்றும் வந்து பொருந்துக வேறு பாடுறாருல. யாரோட வந்து பொருந்த சொல்றாரு? யாரோட வந்து பொருந்த சொல்றாரு? பாட்டை சொல்லுங்க. பாட்டு தெரியுதா? யாரோட என்ன வந்து பொருந்தணும்? பொந்தி என்றும் பொருந்துகிற பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு அது? அது வேற பாட்டு. புனிதரும் நீயும் புனிதரும் நீயும்
அந்த பாட்டு நான் தான் மாற்றி பாட சொல்லிட்டேன். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதில் சென்னி புனிதரும் நீயும் என் குந்தியல் நாளும் வந்து பொருந்துக வேண்டார். யாரோட வந்து பொருந்தணும்னார் அம்பாளை கூப்பிட்டு? சென்னி புனிதரும் சுவாமி அம்பாளும் நீங்கள் 2 பேரும் வா, நீ மட்டும் வந்துடாத, நீ வந்து எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டார். அம்பாள் வந்த அம்பாள் சாமி கிட்ட அழைத்து போகிறதுக்கு உபகாரி. ஆனால் அம்பாளை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது பின்னாடி நீங்கள் திருவூருக்கு பயன் படிக்கும்போது உங்களுக்கு அழகாக ஒரு பாட்டில் சொல்லுவார், இருவர் மடந்தே இருக்கு என் பையன் அப்படின்னு. 2 பெண்கள் சேர்ந்தால் என்ன இன்பம் கிடைக்கும் போது, ஆணும் பெண்ணுமாக சேர்ந்தால் தான் இன்பம் கிடைக்கும். அது பின்னாடி திருவூருக்கு பயனில் சொல்லுவார் அழகாக. சுவாமியும் உயிரும் அம்பாலும் சேர்ந்தால் பயன் கிடையாது, உயிர் சென்று சிவத்தை அடைய வேண்டும், அப்போ தான் இன்பம் கிடைக்கும். அதனால் சிவபெருமானோட திருவடியை கொண்டு கூட்டுக்கு போல் அம்பாள். அதனால தான் திருவூர் என்ன பண்ணுது, நகர மகரத்திலிருந்து உயிரை பிரித்து நகரத்தை கொண்டு போய் சிகரத்தோடு சேர்த்து விடுது. விளக்கம் புரியுதுங்களா? அதுதான் அந்த பாடலுடைய கருத்து. அருளானது சிவத்தை ஆக்கும் அணுவை, இருளானது சீரை என்றார். இருளானது பாட்டு அதான் பாட்டு. 5 எழுத்துக்குள்ளே எத்தனை பாட்டு இருக்கு பாருங்க. போ சிவாய நாம, இந்த எழுத்துல இருந்தா காலையிலேருந்து பார்த்துருக்கோம், எல்லாமே இதுக்குள்ள அடக்கமா இருக்கு பாருங்க. அடுத்த பாட்டில் இப்போ காலைல இப்போ முன்னாடி பாட்டு கீழே பார்த்தோமே, சிம்முதலா ஓதி நம்முதலா ஓதி, அதில் விளக்கம் தான் சொல்லுகிறார் அடுத்த பாட்டில். ஆதிமலம் 2 ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாக போதம் மதிப்பரிதாம் இன்பம் வாழலாம், இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது 5 எழுத்துமே அப்படின்னார். ஆதிமலம் 2ன்னார். ஆதிமலங்கிறது இது நாம, அது 2 முதலாக ஓதுனா அப்படின்னு என்ன எழுத்துது, நாம சிவாய அப்படிங்கிறது. ஆதிமலம் 2 ஆதியா ஓதினா, அதை முதல்ல வச்சு ஓதினா சேதியா மும்மலம், மும்மலம் சேதினா சேதுறதுனா வெட்டுறதுன்னு அர்த்தம், தீர்ந்து போகாது. தீர்வாக மும்மலம் தீர்வாக போதம் மதிப்பரிது, போதம் அறிவு கிடைக்காது. இந்த இடத்துல போதங்கிறது சிவஞானம் கிடைக்காது. என்ன கிடைக்குமா, இன்பத்தே வாழலாம்னு. இந்த உலக வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி சந்தோஷமாக வாழலாம், இன்பத்தே வாழலாம். அதனால சரி அப்படியே இருந்தலாம் அப்படின்னு பிரச்சனை இல்லை, நமக்கு இந்த உலகத்தில் இன்பம் தானே தேவைப்படுது அப்படின்னா இன்பம் உண்டேல் துன்பம் உண்டுன்னார் ஞானசம்பந்தர் ஒரு பாட்டில். சென்றாவது நடத்தும் அந்த பாட்டு இல்லை, ஞானசம்பந்தர் இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரி எதிர்கொள் பாடின்னு ஒரு தளத்தில் பாடுறார். எதிர்கொள் பாடிங்கிற தேவாரத்தில் வாழ்க்கையோட நிலையாமையை பாடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. மற்ற யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போது யாரும் இல்லை சிந்தையுள்ளே வைமீன்கால் அப்படின்னார். அதில் சொல்றார், எட்டாவது பாட்டு 7ஆம் திருமுறை 7ஆம் திருப்பதிகம் 8வது பாட்டில் சொல்றார், இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு ஏழை மனை வாழ்க்கை. இந்த உலகத்தில் கஷ்ட நஷ்டம் இருக்கு, கஷ்டத்துலேருந்து நீங்கி உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் திருவேந்தெழுத்து. ஆனால் அது இன்பம் திரும்பி போய் கஷ்டம் வராது, திரும்ப வரும். உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும், ஆனால் நமக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்கு கூடவே யார் இருக்காப்பா? துன்பத்தை கொடுக்கறது யார் இருக்கா? திரோதானம் மலம் எல்லாம் இருக்கு இப்போ. ஆனால் நீங்கள் நமசிவாயங்கிறது என்ன பண்ணும், இன்பத்தை கொடுக்கும், ஆனால் மலத்தை நிற்குமா? நிற்காது. மலம் நீங்களா திரும்ப என்ன வரும்? அப்போ நிச்சயமா துன்பம் வரும். அப்போ நமசிவாய போது நம்ம இன்பத்தே வாழலாம்னா அது நிரந்தரமாக இருக்க அந்த இன்பம். ஏன் அது மலம் தீர்வாகாதே, கூடவே நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு மாத்திரை கொடுக்குற மாதிரி அது அவ்வளோதான். வயிற்று வலிக்குது, உடனே போய் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம். வயிற்று வலிக்குது, உடனே மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம். வயிற்று வலிக்குது, உடனே போய் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம். டாக்டர்கிட்ட போய் என்ன காமிக்கிறீங்க? வயிற்று வலிக்குது, என்ன இருக்குது வயிற்றில், அது ஒன்று போய் வயிற்றில் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லுவார். பார்த்தா அதில் பிரச்சனை இருக்கா, ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது அல்சர் இருக்கா, இது போகிறதுக்கு இதுதான் வைத்தியம், போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் டெய்லிக்கு தேங்காய் பால் வச்சு இடியாப்பம் சாப்பிட முடிஞ்சு போச்சு, எதுக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன்றவார் அவர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது தெரியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், நம்ம மாத்திரையாகவே வாங்கி போட்டு இருக்கிறத இன்னும் பெருக்கிக்கிட்டு இருப்போம். அதனால் சொல்யூஷன் என்னவோ அதுக்கு நோக்கி போகணும். அதை விட்டுட்டு தற்காலிக தீர்வே நம்ம சந்தோஷம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம நமசிவாயன்னு ஓதி நமசிவாய நமக்கு இன்பத்தை தான் கொடுக்க போகுது, ஒன்றும் தப்பு இல்லை, இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பாட்டை சொல்கிறார். இன்பம் இருந்ததுன்னா நிச்சயமாக என்ன உண்டு, இன்பம் உண்டு துன்பம் உண்டு ஏழை மனை வாழ்க்கையினர். உலக வாழ்க்கையில் இன்பம் கிடைச்சதுன்னா கையோட என்னமும் வரும், துன்பம் வரும். பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சா கடன் ஒன்று வராதா? கடன் சேர்ந்து தான் வரும்.
கடன் வாங்காமல் யாரும் இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க? வீடு கட்டணும், கடன் சேர்ந்து தான் வரும். பிஸ்னஸ் பண்ணுறோம், கடன் இருக்காத இருக்கும். அப்போ ஒரு பக்கம் இன்பம் இருந்ததுன்னா ஒரு பக்கம் கண்டிப்பாக என்ன உண்டுங்க? துன்பம் உண்டு. முழுமையான இன்பம் கிடைக்காது. ஆனால் அப்பர் சாமி சொல்கிறார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னார். அப்படிங்கிறார். ஏன்? சிவபெருமான கும்பிட்டா. சங்கரன் வெண்குழை கோமார்க்கை மேலாக ஆளா குறுகினோமேன்னர். ஆமார்க்கும் குடியெல்லும் நமனையஞ்சம் ஏமாப்பும் பிணியறியும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னார். அவர் இன்பமே நினைச்சாரு, இவர் இன்பம் உண்டேல் துன்பம் உண்டுன்னார். இது மனை வாழ்க்கை, அது சிவ போதம், சிவஞான பெருவாழ்வு. இதன் அடுத்து வித்தியாசம் இருக்கு. சிவஞான பெருவாழ்வு கொடுப்பது சிம்முதலா ஓதக்கூடிய சிவாயனம் என்கிற மந்திரம். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ அது என்ன பண்ணும்? இன்ப வாழ்க்கையும் கொடுக்கும், மலத்தையும் வீட்டும். இதுதான் அதனுடைய பெருமை. ஏன்? அங்கே முதல்ல நிற்கிறது யாரு? சுவாமி. இங்கே முதல்ல நிற்கிறது மலம். இதுதான் வித்தியாசம் இதில். அதனால் மதிப்பறித இன்பத்தை வாழலாம், மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்துமேனர். மாறி ஓது, நாம சிவாயின்னு ஓதாத சிவாய நமன்னு ஓதுனாரு. சரி அப்படியே ஓதிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இன்னொரு வார்த்தையை போடுறாரு, விதிப்படி. அந்த விதிப்படின்னு வரும்பொழுது அங்கே முறைப்படின்னு வரும்பொழுது அங்கே குருநாதர் வந்திருக்கிறார். நம்ம இஷ்டத்துக்கு வைக்க முடியாதுக்கு டாக்டர் வச்சு பாருங்க. விதி என்னவோ அதன்படி தான் நடத்தாகணும். குருநாதர் கொடுப்பது தான் வாங்கி ஓத வேண்டும். புரியுதுங்களா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணோம்னா அது என்ன ஆகாதப்பா, முழுமையாகாது. விதிப்படி ஓதுன்றார் இடத்துல. அடுத்தப்பட்டு போலாமா? ஐந்தெழுத்தினுடைய பெருமையை சொல்லுகிறார். அஞ்செழுத்து ஆகமமும் அண்ணல் அருமறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும், ஆறாருக்கு அப்பாலாம் ஓணந்த மாமுத்தியும். எல்லாமே எதில் அடங்கிடுச்சுப்பா? திருவைந்தெழுத்தாண்டார். அஞ்செழுத்தே ஆகமம்னர். ஆகமத்தை தான் நம்ம சைவத்தை தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ படிக்கிறது எல்லாமே எதுக்குள்ள அடக்கமாயிடுது? இப்போ திருவைந்தெழுத்துக்குள்ள அடக்கமாயிடுது. எப்போ இது 5 பொருளும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு சைவஸ்தானம் கையில் வந்துட்டுன்னு அர்த்தம். வேறு பொருள் தெரிஞ்சு வச்சுனாலும். அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையினர். வேதமும் அதுதான். வேதம் நமக்கு என்னது? வேதம் நமக்கு என்ன? ஆகமம் நமக்கு என்ன? வேதம் நமக்கு என்ன? வேதத்துலேருந்து வந்தது ஆகமமா? பொது பிரமாணம். வெரி குட். அந்த முதல் வகுப்புலாம் அவங்க வரவே இல்லை, ஆனால் கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க. படிச்சு தான் இருக்கேன், இல்லைன்னா எப்படி வராத வகுப்பில் பதில் சொல்ல முடியும்? அதனால் வேதம் என்பது பொது பிரமாணம், ஆகமம் நமக்கு சிறப்பு பிரமாணம். அதுதான் இல்லையா? அப்போ ஆகமமாகவும் இருப்பது திருவைந்தெழுத்து, வேதமாகவும் இருப்பது என்னது தான்? திருவைந்தெழுத்து தான். எல்லாத்துடைய சுருக்கமும் என்னது தான்? திருவைந்தெழுத்து தான். திருவைந்தெழுத்தினுடைய சுருக்கம் என்ன? திருவைந்தெழுத்து சிவாய காலைல சொன்னேன். போர்டில் இருக்கு, பார்த்து கூட சொல்லலாம். திருவைந்தெழுத்தினுடைய சுருக்கம் என்ன? ஓம். ஓங்காரம். ஓம். அதுக்குள்ள எல்லாமே அடைக்கமாயிடும். தோடுடைய ஆரம்பிக்குது. இத்து பிளஸ் ஓ. திருமுறை எப்படி தொடங்குது? ஓங்காரத்தில் தான் தொடங்குது. தோடுடைய தானே தொடங்குது திருமுறை. முத பாட்டு என்ன திருமுறையில்? தோடுடைய. முத வரி என்ன? முத எழுத்து என்ன? அதில் ஓ தான். இத்து பிளஸ் ஓ. இத்துக்கு மதிப்பு கிடையாது. ஓங்காரத்தில் தான் தொடங்குது. நிறைவு எப்படி? பெரிய புராணம் எப்படி நிறைவாகுது? உலகலாம் நிறைவாகுது. முடியும் பொழுது மகர ஓசையில் முடியுது. சேர்த்தா எல்லாம் எதுலாம் ஆயிடுது? ஓம்னு முடிஞ்சிட்டு. தோடுடையன்னு ஆரம்பிச்சு உலகலாம்னு முடிஞ்சது. குள்ள உடிக்கலாம். 12 திருமணி எதுக்குள்ள அடக்கமாயிட்டுப்பா? ஓங்காரத்துக்குள்ள அடக்கமாயி போச்சு. சொல்றது ஓம் என்ற மறைபயல என்ன சொன்னீங்க? அதான் சொன்னீங்க. ஓம் என்று மறைவல்வார் பிரம்மபுரத்துறைகின்ற காமந்தன் உடலெரித்த கழல் சேர்ந்த கண்ணாலேன்னு ராமாரன் ஞானசம்பந்தர் தேவாரம் ஒன்று இருக்கு. ஓம் என்று மறைவயில்வார் பிரம்மபுரம் அப்படின்னார். சீர்காழிலாம் ஓம்னு ஓம் அப்படி தானே மந்திரம் ஓதுறாங்க. ஓம் நம சோமாயத ருத்ராயத நம தாம்ரா அப்படி தானே மந்திரம் ஓதுவாங்க. ஓம். அதை ஓம் என்று மறைவயில்வார்னார். ஓங்காரத்துக்குள்ளே எல்லாம் முடுக்கும். ஓங்காரத்தில் விரிவாக தான் வேதம் ஆகமம் இருக்குது.
அதோட சுருக்க பொருளாக திருவைந்தெழுத்து இருக்குது. அதனால அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும்னார். வேதம் ஆகமம் புராணம் எல்லாம் வேண்டாமா, திருவைந்தெழுத்து தான். எல்லா புராணங்களும் எதை குறிக்குது, இந்த திருவைந்தெழுத்துடைய பெருமை விளக்கம் வந்தது தான். புராண அடைவை பற்றி பேசுவார் திருவிளையாடல் புராணத்தில் நம்முடைய பரஞ்சோதி முனிவர் புராண அடைவை பற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, புராணங்கள் எல்லாமே யார்கிட்ட வந்தது என்ன, சிவபெருமான் தான் கொடுக்குறாரு. 18 புராணங்களோட சாரத்தையும் முதல்ல நந்திய பெருமான் உபதேசம் பண்ணுறார். நந்திய பெருமான் சனத்துக்குமார் உபதேசம் பண்ணுறார். சனத்துக்குமார் வேதவியாசர் உபதேசம் பண்ணுறார். வேதவியாசர் சூதர் என்கின்ற முனிவருக்கு உபதேசம் பண்ணுறார். சூதர் தான் உலகத்தில் எல்லாருக்கும் சொல்கிறார், 18ஆக விரித்து சொல்கிறார். 18 புராணங்களை சொன்னவர் சூத முனிவர்னு அதனால சொல்கிறாங்க. ஆனால் சூத முனிவர் யார்கிட்ட கற்றுக்கிட்டார், எல்லாத்தையும் சாமிகிட்ட தான் கற்றுக்கிட்டார். அதனால சூதன் ஒளிமாலை ஞானசம்பந்தர் திருப்பாசுரம்ங்கிற தேவாரத்தில் வேத முதல்வர் முதலே முதலா புளிந்து சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லேன். 18 புராணம் எதற்கு வந்ததுன்னா, சிவபெருமானே வேத முதல்வன் என்பதை விளக்குவதற்காக வந்ததுங்க. எப்படி சார் ஒத்துக்கிறது, ஒன்று விஷ்ணு புராணம், ஒன்று வராக புராணம், ஒன்று அக்னி புராணம், ஒன்று வாயு புராணம், இப்படி எல்லாமே அந்தந்த தேவர்கள் பேராதால இருக்கே புராணங்கள்லாம். அது எல்லா புராணங்கள்லையும் பல்வேறு தேவர்கள் பெரியவர்னு காட்டப்படுகிறது. விஷ்ணு தான் பெரியவர்னு கொட்டக்கூடிய தேவர்கள் புராணங்கள் இருக்கு. அதில் எப்படி பெருமானுடைய பெருமை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, எல்லா புராணங்கள்லேயும் ஒரு செய்தி தவறாமல் இடம் பெறுகிறது. அது என்னென்னா, பார்க்கடலை கடைந்தது. பார்க்கடலை கடையும் போது என்ன வந்துச்சு, விஷம்தான் வந்துச்சு. இந்த விஷத்தை யார் சாப்பிட்டா, ஏன் சாப்பிட்டார், தேவர்களெல்லாம் காப்பாற்று சிற்றுக்கு இறங்கி காய்ச்சன ஆழமுண்டான் அமுதுண்ண கடையவனேன்னார். அப்போ தேவர்களை எல்லாம் காப்பாற்றினது. தேவர்கள்னா அதில் யார் வந்துடுவா, திருமால் வந்துடுவார், பிரம்மா வந்துடுவா, எல்லாம் வந்துடுவான். பிரம்மா சாப்பிட்லையே, இருந்தால் ஓகேன்னு சொல்லலாம். அவரை தான் சாப்பிட முடியல, சாப்பிட்டேன்னா செத்து போயிருப்பார். அப்போ எல்லா புராணங்கள்லையும் இந்த திருநீலகண்டம் தெரித்த வரலாறு இருக்குது. அப்போ எல்லா தேவர்களும் விட பெரியவர் சிவருமான் அப்படின்னு காட்டணும். இப்போ மகாசன்யானத்தை இப்போ என்னோடய திருமணத்துக்கு நான் அழைக்கிறேன்னு வச்சுப்போம். உதாரணம் சொல்கிறேன், நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைக்கு திருமணத்துக்கு அழைக்கிறோம். மகாசன்யானத்தை திருமணத்துக்கு அழைச்சாலும் அன்னைக்கு அந்த திருமணத்தில் யாருக்கு பிரதானம், மாப்பிள்ளைக்கு தானே பிரதானம். மாப்பிள்ளை தான் அங்கே பெரிய மாப்பிள்ளை. அன்றைக்கி இப்போ உட்காந்துருப்பார், நல்லா ஜம்முன்னு உட்காந்துருப்பார். யார் வந்தாலும் உட்காந்துட்டு அவர் இன்றைக்கி நல்லா கையாட்டலாம் காலாட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வரும். எவ்வளோ பெரிய முதலமைச்சர் இருந்தாலும் மாப்பிள்ளை ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். ஏன்னா அன்றைக்கி அவருக்கு சிறப்பு. எனக்கு இன்றைக்கி சிறப்பு இருக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு பெருமை குறைஞ்சிருமா, குறையாது. அதனால் புராணங்களில் திருமால் பெரியவர்னு காட்டப்பட்டிருக்கலாம், ஏன்னா அது அவரோடைய புராணம், அதனால அப்படி காட்டப்பட்டிருக்கோம். ஆனால் எப்போவுமே சிவபெருமானுடைய புகழை விட அவர் விஞ்சினவர் ஆகிட முடியாது. அது எதை காட்டுது, இந்த திருநீலகண்டம் தரித்த வரலாறு இருக்குது. அதனால தான் காலாய முன்னீர் கடைந்தாருக்கு அரிதாய எழுந்தங்கு ஆளாளம் அமரருக்கு ஆளாளம் உண்டங்கு அமரருக்கு அருள் செய்ததுமாமே அப்படின்னு அதையும் திருப்பாசத்திலே சொல்கிறாரு. வேத முதல்வர் முதலே முதலா பொழிந்த சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லேன்னு 18 புராணங்களும் பெருமானுடைய பெருமையே பேசுகிறது என்பதை நம்ம ஞானசம்பந்த பெருமான் திருப்பாசத்தில் வலியுறுத்துகிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம். காலிலேருந்து பார்த்தோமே தானே ஆனந்த தாண்டவம்னா என்னன்னு பார்த்தோமே, அஞ்செழுத்து. ஆறாருக்கு அப்பால்னார். ஆறாருன்னா எத்தனை, 16 தத்துவங்களுக்கு அப்பால் சிவம் சக்தி இருக்கா, அதுக்கு மேலே பரசிவம் இருக்கார் பார்த்தோமே. அதுதான் எல்லாமே என்னது தானே அப்போ திருவேந்தெழுத்து தான் என்று திருவேந்தெழுத்துல பெருமையை இதில் கட்டுவார். மோனந்தான் மாமுத்தி, முத்தியும் திருவேந்தெழுத்து தான். கடைசியில் நிற்கிறது சுவாமி மட்டும்தான் இருப்பார், சிவம் மட்டும்தான். திருவுருளையும் விட்டுறணும். முத்தி அடையும் பொழுது, முத்தி அனுபவம் இருக்கும் பொழுது ஞான ஞேய ஞாதுரு அதை பற்றி சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லலை. ஞான ஞேய ஞாதுரு கரடே கைட்டு வச்சுட்டு படிச்சு பார்க்குறீங்க.
வடமொழி சொல்லு தமிழ் சொல்லு எல்லாத்தையும் வரும். இதில் முத்தி நிலையில் உயிர் இருக்குமா இருக்காதா? முத்தி நிலையில் உயிர் இருக்கா இல்லையா? இருக்கும்னா எப்படி இருக்கும்? ஏன் இருக்கும்? உயிர் இருக்கும், இல்லைன்னா பயன் யார் அனுபவிக்கிறதுப்பா? சிவருமான திருவடி யார் அடைய முடியும்? திருவடி அடையிறோம், அடைஞ்சதுக்கு பிறகு அங்கே போய் இருக்கணும்ல. அங்கே போய் இல்லாமல் போயிட்டா யார் பயன் அனுபவிக்கிறதுப்பா? உயிர் இருக்கு. அப்போ ஆமாம், பேரின்பத்தை அனுபவிக்கிறவர் யார்? உயிர் தான். அவர் காணுகின்றவர், காட்சியை காணுகின்றவர். சிவருமானாகிய அந்த அனுபவத்தை காணுகின்றவர் உயிர். அவர் தான் ஞாதுரு உயிர்னு பேர். இப்போ நம்ம காட்சியை பார்க்குறோம் அப்படின்னா எதால பார்க்குறோம்? ஏன்னா அந்த பாட்டில் பார்க்குறேன், எதால பார்க்குறேன்? கண்ணால் பார்க்குறேன். நீங்கள் பேசுறது நான் கேட்குறேன், எதால? அதான். இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன? ஞானேந்திரிய. வெரி குட். கருவிகள் அப்படின்னு சொல்லாமா? கருவிகள். அப்போ இந்த உலகத்தில் உயிருக்கு ஒரு அனுபவம் நிகழ்வுனா நிச்சயமாக கருவின்னு ஒன்று தேவை இல்லையா? இந்த உலகத்தில் மாயாகாரமான கருவிகளை பயன்படுத்துது. முத்தியில் மாயாகாரமான கருவி கிடையாது. ஏன்னா இந்த கருவி சிவருமான காட்டாது எப்பொழுதுமே. சிவருமான இப்போ இங்கே இருக்கார், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல. காரணம் இந்த கண்ணு காட்டாது அவரை. அருளாகிய கருவியாக மாறினதுனால தான் அது பார்க்க முடியும். அப்போ முத்தி அனுபவத்தை பெறுவதற்கு உயிருக்கு அருளே கருவியாக நிற்கும், ஞானமே கருவியாக நிற்கும். விளக்கம் புரியுதுங்களா? அதுதான் பரபோக ரூபம் தரும். பரபோக ரூபம்ங்கிறார். அதை பரபோகமாகிய முக்தியை அனுபவிக்கக்கூடிய ரூபம் அருளாகிய கருவி. அப்போ உள்ள கருவி முத்தி நிலையில் சிவத்தை அனுபவிக்கக்கூடிய கருவி. அந்த கருவி தான் ஞானம்னு சொல்கிறோம், திருவருள். இப்போ திருவருளால் தான் சாமி அறிவோம், அருள் கரணம்னு சொல்லுவோம். அப்போ திருவருளும் இருக்குது, முத்தி நிலையில் திருவருளும் இருக்குது. மூணாவதா அனுபவிக்கக்கூடிய பொருள், அது அனுபவப்படுகிற பொருள் உயிர். அனுபவிக்கக்கூடியது எதை அனுபவிக்கிறோம்? சிவனை அனுபவிக்கிறோம். அவர் தான் ஞேயம்னு பேர், ஞேயம். அப்போ முத்தி நிலையில் இந்த மூன்று பொருள்களும் இருக்குது. சுவாமி இருக்கார், சுவாமியை காட்டக்கூடிய கருவியாக திருவருள் இருக்குது, உயிர் இருக்குது. இந்த மூணு பேர் இருக்கிறாங்க, சரிதானே? இந்த மூணு பேரும் இருந்தாலும் யார் மட்டும்தான் பிரதானப்பட்டு நிற்பாங்கன்னா சுவாமி மட்டும்தான் பிரதானப்பட்டு நிற்பார். உயிருக்கு சுவாமியை தான் அறிந்து கொண்டிருக்கிறோம், நாம தான் அறிகின்றோங்கிற பிரச்சனை இருக்காது. திருவருளால தான் அறிகின்றோங்கிற பிரச்சனை இருக்காது. இரண்டு தன்மையும் உறங்குபவன் கையிலிருந்து பார்த்து கொள்வது போல. ஃபோன் பார்த்துக்கிட்டே தூங்கிட்டு பார்த்துட்டே இருக்கோம், அப்படியே போட்டுட்டு தூங்குறோம்ல நம்மளை மறந்து. அது மாதிரி நம்மளை மறந்து திருவருளால் அறிகின்றோம், நாம தான் அறிகின்றோம் என்கின்ற நிலையை விட்டு பெருமானை மட்டுமே அறிவித்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தான் திரிபுடி அற்ற நிலைன்னு பேர். திரிபுடி அற்ற நிலைன்னு பேர். இந்த மூணும் இல்லாமல் முப்பொருளும் இருந்தாலும் மூணும் இருப்பதனுடைய பயனை உணராமல் சிவருமானை மட்டும் அறிந்து கொண்டிருப்பது. இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, தேட்டருக்கு போகிறீங்க படம் பார்க்க, டிவியில் பார்க்குறீங்க, சீரியல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அழுகுறோம், நல்ல உச்சகட்டமான உருக்கமான காட்சியாக இருந்தால் அழுகுறோம். குடும்பப்படுத்துகிறாங்க, ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, அழுகுறாங்க, நடிப்பை பார்த்து அழுகுறோம். இப்போ நம்ம பார்க்குறது தொலைக்காட்சின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதில் காட்டக்கூடிய படம், வரக்கூடிய அந்த அழகக்கூடிய காட்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த காட்சிங்கிறது எப்போவோ படமாக்கப்பட்டது நமக்கு தெரியும். அதில் படமாக்கப்பட்ட போது உண்மையாகவே அவங்க அழவும் இல்லை, அது நடிப்பு, அதுவும் நமக்கு தெரியும். அதுவும் நமக்கு தெரியும். அந்த காட்சி இப்போ நடக்கலைங்கிறது தெரியும். ஈவன் அவங்க அந்த பொட்டிக்குள்ளே இல்லைங்கிறது நமக்கு தெரியும். எல்லாமே பொய்ன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. நமக்கும் அதை பார்த்தாக்க அழுவ வராது, இதெல்லாம் பொய்யான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோம், அந்த காட்சியில் ஒன்றி இது உண்மையாகவே அவங்க அழுகுறாங்கன்னு நாமளும் பாதிக்கப்பட்டு நாம் அழுகின்றோம். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய அறிவுத்தன்மை கெட்டு போச்சு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற டிவி தாங்கிறதும் அனுபவமும் கெட்டு போச்சு. என்ன மட்டும் தான் பாக்கி இருக்கு, அந்த அழுகிறார்கள் அந்த அனுபவம். அது அனுபவம். அது சிரிப்பு வந்தால் சிரிக்கிறோம் இல்லையா, அவன் நடிப்புங்கிறத மறந்துவிட்டு சிரிக்கிறோம். அழுக வந்தால் அழுகுறோம். இப்போ நம்ம பார்க்குறது டிவிங்கிறதே விட்டுட்டீங்க, அதுதான் கருவியை விடுறது. திருவருளை விட்டுட்டு சிவபெருமான் முத்தி அனுபவிக்கிறது. நாம தான் பார்த்துட்ருக்கோம், நம்ம ஒன்றுமே இல்லை, நமக்கு அது பொய்யான விஷயம் தெரிஞ்சோம் அதை நம்ம அந்த நம்மளுடைய தன்மையை கெட்டு அறிவுத்தன்மையை கெட்டு நம்ம அறிகின்றோம் டிவியில். அதே போல் நம்மளுடைய தன்மையை கெட்டு சிவபெருமானை அறிவித்து கொண்டிருக்கிறது. மிச்சம் மட்டும் அங்கே என்ன பாக்கி இருக்குது, அந்த அழுகிற காட்சி அனுபவம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுபோல் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய அந்த அனுபவம் மட்டும் பாக்கி இருக்கக்கூடிய முத்தி நிலையை தான் என்னென்னு சொல்கிறாங்க,
வாங்க. எடுத்துங்க. அதை சொல்கிறோம், நம்ம திரிபுடி அற்ற நிலைன்னு சொல்லிக்கொண்டோம். திரிபுடி இருக்குது இதில். இந்த 3 இருந்தாலும் கூட அனுபவத்தில் யார் மட்டும்தான் இருப்பாப்பா? சுவாமி மட்டும்தான் இருப்பார். இதுதான் முத்திங்கிறோம். விளக்கம் புரியுதுங்களா? அதுதான் மோனந்த முத்தி அப்படின்னார் இந்த பாட்டில். ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த முத்தினார். மோனந்த மாமுத்தி. அதான் 6 தத்துவம், 6 தத்துவங்கள் அப்படின்னாரு. அதுக்கு அப்பால்னா 36 தத்துவங்களும் கழிந்ததுக்கு பிறகு முத்தி அனுபவம் கிடைக்கும். அப்போ யாரும் இருக்கா கூட? திருவருள் இருக்கு, சுவாமி இருக்கார், அனுபவிக்கக்கூடிய நாமளும் இருக்கிறோம். ஆனால் திருவருளால் அறிகின்றோம் என்பதையும் மறந்து, நாம தான் அறிந்து கொண்டிருக்கிறோங்கிறதையும் மறந்து சுவாமியாகிய அனுபவம் மட்டும் வச்சா இருக்கும். அதுதான் மோனந்த மாமுத்தி அப்படின்னு சொல்லுகிறாங்க. விளக்கம் புரியுதுங்களா சொல்றது? அடுத்த பாட்டு போலாமா? 45வது பாட்டு. திரிபுடி நிலை. இது 3 இருந்ததுன்னா திரிபுடி நிலை. திரிபுடி, ஆமாம். 3 இல்லாதப்ப திரிபுடி அற்ற நிலையும், முத்தி அனுபவத்தை திரிபுடி அற்ற நிலையும் போனோம். முத்திக்கு போயாச்சு இல்லையா? இந்த பாட்டில் நம்ம முத்தி அனுபவம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறார் அடுத்த பாட்டில். 45வது பாட்டு. முத்தி அனுபவங்கிறது என்னென்னா சுத்த அத்துவிதம்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ரேஷன் அரிசி உதாரணம் கொண்டேனா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரேஷன் அரிசியை கடையில் வாங்குறீங்க, அதை சுத்தமாக்கணுன்னா என்ன செய்வீங்க? பாலிஷ் பண்ணுவீங்க, தீட்டுவீங்க. தீட்டுட்டு அது வீட்டரிசி போலையா இருக்கும். வீட்டரிசின்னு போகணும் இல்லவே இல்லை, யாருமே வச்சு தயார் பண்ணுறதே இல்லை. வீட்டரிசினா முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அந்த நெல்லை ஊற வச்சு அதை அவிச்சு காய வச்சு அப்புறம் மில்லில் கொடுத்து அரைச்சி வீட்டில் வச்சுருப்பாங்க. இதுதான் வீட்டரிசின்னு முன்னாடி இருந்தது. இப்போ கடை அரிசி, ரேஷன் கடை அரிசி, நார்மல் கடை அரிசின்னு வச்சுக்கொண்டே தான் இப்போ இல்லையா? பாலிஷ்டு அன்பாலிஷ்டு வச்சுப்போம் இல்லையா? அப்போ முத்தி அனுபவங்கிறது சுத்த அத்துவிதம்னு ஏன் சொல்லுகிறோம்னா, அத்துவிதம்னா 2 இல்லைன்னு அர்த்தம். ஒரு பொருளாக இருக்கணும். இப்போ சொன்னோம் இல்லையா, 3 தன்மை இருந்தாலும் நிலைப்பாட்டில் யார் இருக்கா? சுவாமி மட்டும் தான் இருக்காரு இல்லையா? அப்போ முத்தியில் உயிர் இருக்கு, சுவாமி இருக்க. ஆனால் 2 பேரும் தனித்தனி பொருளாக இருந்தால் முத்தி நிகழாது. 2 பேரில் ஒன்றா ஆனால் தான் முத்தி நிகழும். ஒன்றா ஆகிட்டுனா 2 பேரும் ஒன்றா ஆகிட மாட்டாங்க. அப்பவும் என்னதுதான்? தனித்தனி தான். அதனால தான் சொன்னேன், ரேஷன் அரிசியை கொண்டு போய் நீங்கள் கடையில் தீட்டி உங்கள் வீட்டில் உள்ள நல்ல அரிசியில் கலந்து வச்சுட்டா 2த்துக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனாலும் ரேஷன் அரிசி தான், நல்ல அரிசி தான். அதுபோல் உயிரானது சுத்தமாகி பெருமானுடைய திருவடி அடைந்தாலும் கூட உயிர் எப்பொழுது என்னதுதான்? உயிர் தான். சுவாமி எப்பொழுதும் பரிசுத்தமானவர், சுத்தமானவர் தான். ஆனாலும் 2ம் தனித்தனியாக இருந்தால் என்னன்னாக்காது? மேவாமல் தேவினா 2 ஒன்றா ஆகிடாது. ஆனாலும் அப்போ கூட சம்மந்தப்பட்டு நிற்கும், பிரிப்பின்றி சம்மந்தப்பட்டு நிற்கும். அப்போ தான் முத்தி அனுபவம் நிற்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, அந்த அத்துவிதம்ங்கிறாங்க. இது உதாரணம் சொல்கிறது தான் இந்த பாட்டு. பழமும் சுவையும் போலன்னாரு. மாம்பழ டேஸ்ட்டுங்கிறோம். இப்போ மாசா வாங்கி நீங்கள் குடிக்கிறீங்க, எப்படி இருக்கு? மாம்பழத்தை திங்கிறாப்புலே இருக்குது. அது மாதிரி அவன் ஃப்ளேவர் பண்ணிட்டா. அதை மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதை குடிக்கிறது ஒரு வேறு எதுவும் கூல்ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரி நமக்கு தோணல. நிச்சயமாக அது எப்படி சாப்பிட்றாப்புலே இருக்குது? ஒரு மாம்பழம் சாப்பிட்ற அனுபவமாகவே இருக்குது. உங்களுக்கு அந்த மாம்பழத்தை நினைப்பிக்கிறது அந்த சுவை தானே. அப்போ சுவை மாம்பழத்தை நினைப்பிக்குது, மாம்பழம் சுவை நினைப்பிக்குது. 2மே என்னது? ஆனால் சுவை வேற தான், மாம்பழம் வேற தான். ஆனால் அனுபவத்தால் 2 எப்படி ஒன்றாக இருக்கு? பூவு மொத்த பார்த்தா வாடை அடிக்கும். நான் வாடை இல்லைன்னா பூ இருக்குமாங்க? இருக்காது. 2 தனித்தனி பொருள், ஆனால் 2 சம்மந்தப்பட்டாதான் என்ன ஆகும்? ஒரு பொருள் கூட போகும். இப்படி இருக்கக்கூடிய அனுபவத்தை சொல்லி இப்படி தான் அத்துவிதம்னு நம்மகிட்ட சொல்கிறார். அவ்வளோ சிவமும் சத்தியம், சிவமும் உயிர் தனித்தனி பொருள் தான். ஆனால் 2 சம்மந்தப்பட்டாதான் என்ன ஆகும்? முத்தி அனுபவம் நிகழும். 2 சம்மந்தப்பட்டுங்கிறதுக்காக 2 ஒரே பொருள் ஆகிடுமா? ஆகாது. அப்போ அது 2 என்னது தான்? தனித்தனி பொருள் தான். அதான் சொல்லுகிறார், முத்தி தனை அடைந்தோர் முந்து பழம் போதங்கி பித்தகமாம் வீணை இறையிற்றின் ஒத்த இதம் மனம் ரதம் வந்தன ரதம் மனம் வெம்மை எழில் நாதம் போல விரவு வரு என்று போதும் விதி என்று சொல்லுகிறார். முத்தியனை அடைந்தோர்னா, முத்தி அடைந்தவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும்னார்? முந்து பழம். இதில் என்னன்னு சொல்கிறார்? பழம், போது,
அங்கி, வீணை, 4 பொருளை சொல்லியிருக்காரு இதில். அதுக்கு ஈக்குவலான பொருளை கீழே பாருங்க. பழத்துக்கு ரதம், ரதம்னா ரசம், ரசம்னா சுவைன்னு அர்த்தம், டேஸ்ட். பழம்னா டேஸ்ட், இப்போ சொன்ன மாம்பழம் டேஸ்ட். போதுன்னா பூன்னு அர்த்தம், பூவும் மனமும். 3வது வரியில் மனம்னு இருக்கா, ரதம் மனம்னு இருக்கு பாருங்க. பூ மனத்தோட சம்மந்தப்பட்டது. அங்கேயும் என்ன சொன்ன காலையில், நெருப்பு. நெருப்பு வெம்மை. நெருப்புனா சூடு, சூடுனா நெருப்பு. ஆனால் சூடு வேற, நெருப்பு வேற. இப்போ பேனை தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும், ஆனால் நெருப்பு இருக்கு அதில் இல்லை. ஆனால் நெருப்புன்னு ஒன்று இல்லாமல் சூடு உண்டாகுமாங்க? இருக்கு இல்லையா? நெருப்புனுடைய சக்தி அங்கே இருக்கு. நேரடியாக நம்ம கண்ணுக்கு தெரியல நெருப்பு. ஆனால் நம்ம ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஜுவாலையே எரிஞ்சாதான் நெருப்பு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சூடு இருந்தாலே அது என்னது, நெருப்பு தான் இல்லையா? அதனால ரெண்டும். ஆனால் நெருப்புன்னு அறியப்படுவது வேற, சூடுன்னு அறியப்படுவது வேற. விளக்கம் புரியுதுங்களா? ஆனால் ரெண்டும் சம்மந்தப்பட்டாதான் அந்த சூடு வெம்மை என்கிற அனுபவம் இருக்கு. அதனால ரெண்டும் சம்மந்தப்பட்ட தனித்தனி பொருளாக இருந்தாலும் அனுபவத்தால் பார்த்தா ரெண்டும் எப்படி இருக்கு, ஒன்றாகத்தான் இருக்கு. அதான் சொல்லுகிறார் வெம்மை. வீணையினர், வீணைக்கு நாதம், வீணையும் நாதமும் போல. இசை கருவி அப்படிங்கிறது நாதத்தை அந்த சம்மந்தப்படுத்த அந்த கேட்டாலே இது வீணையோட சத்தம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் இல்லையா? அப்படி ரெண்டும் சம்மந்தப்பட்டு ரெண்டும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் எழில் நாதம் போல விரவுவர் என்று ஓதும் விதி. இது ரெண்டும் இதெல்லாம் எப்படி தனித்தனி பொருளாக இருந்தால் சம்மந்தத்தால் ஒன்றா இருக்கோ, அதுபோல் உயிரும் சிவனும் தனித்தனி பொருளாக இருந்தாலும் சம்மந்தத்தால் ஒன்றுபட்டு நிற்பது தான் என்னது, முத்தி அனுபவம். சுத்த அத்துவிதம் தாடலை முத்தி என்றதாக குறிப்பதாக இந்த பாட்டுடைய கருத்து. பார்க்க முடியுதுங்களா? அடுத்த பாட்டு போல 46வது பாட்டு. முத்தி அனுபவம் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு பாட்டு போடுறாரு. 46வது பாட்டு. இன்னைக்கு நூல் முடிஞ்சிடும் போட்டிருக்கேன். ஒரு வேகத்தை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருது. எடுத்தோடனே சொன்னோடனே எல்லாரும் தலையாட்டிடுறீங்க. உள்ளபடியே புரியுது தான். பொய்யா ஆட்டினா தெரிஞ்சிடும். எனக்கு புரியாமல் ஆட்டினீங்கன்னா நிச்சயமாக தெரிஞ்சிடும். புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அடிப்படை உங்களுக்கு உள்ள போய் உட்காந்துட்டு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம் தானே? நீ கேட்குறீங்களா? மற்ற கிளாஸ் எல்லாமே கேட்பீங்களா, இல்லை உங்கள் கிளாஸ் மட்டும் தான் கேட்பீங்களா? சென்னை நிலையத்தில் உள்ள எல்லாம் கேட்பீங்களா? கேளுங்க, அதெல்லாம் பயனாக தான் இருக்கும் உங்களுக்கு. தத்துவங்கள் எல்லாம் சகஜமா ஆன்மாவில் பெற்றத்தினில் நிற்கின்ற வெற்றி போல் முத்திதனில் சித்தமலம் அற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமா ஒதுக்கிடும் தான் என்று சொல்றார். தத்துவம்னா என்ன? 36 தத்துவம். 36 தத்துவம்னா எது எது நமக்கு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு? 36 தத்துவம் 36 தத்துவங்கிறது நம்மளோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு? கருவிகரணங்கள்னா அதெல்லாம் என்ன? அதெல்லாம் எதில் அடக்கும்? ஞானேந்திரிய கர்மேந்திரியம் எதில் அடக்கும்? வேற என்ன தெளிவா? நீ டீப்பாக போறீங்க. வெளியில் வாங்க, இன்னும் வெளியில் வாங்க. நம்ம உயிரோட சம்மந்தப்பட்டதில் தத்துவங்கள்லாம் எதில் வந்து நிற்கிது? எதில் பார்க்குறீங்க தத்துவம்? கர்மேந்திரிய ஞானேந்திரம் சொன்னீங்களா? அதெல்லாம் என்னங்க? எல்லாமே நம்ம உடம்பு தானேங்க. உடம்புல புரியுது. உயிரோட எப்படி இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு? உடம்பு தான். 36 தத்துவங்கிறது என்னது? நம்ம உடம்பு தானேங்க. 36 + 6 36 + 60 தாத்துவங்கள் சேர்ந்தா 96. 96 கருவிகள் சேர்ந்தது தானே உடம்புன்னு சொல்கிறோம். இது எல்லாமே என்னது? உடம்பு. ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களை டீப்பாக கேள்வி கேட்டு பதில் எல்லாமே டீப்பாக சொல்கிறீங்க. பரவாயில்ல, சீரியஸாக இருக்கிறது எப்போதும் நல்லது தான். அதான் நல்லது. சில பேர் சில இடங்கள்லாம் வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கல்லூரி படித்தேன், ஏவிசி காலேஜ் படித்தேன். காலேஜ்னால் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். எது எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே.
காலேஜ்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் பழையாச்சு. அவங்க எல்லாத்தையுமே என்ன நாம்ஸோ அப்படி தான் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எதுவும் இருக்காது. வெளியிலலாம் நாங்கள் அடுத்து படித்த காலேஜ் இப்படி வேலை பார்க்கலாம், வெளியில் போனோம்னு வச்சுக்கோங்களேன். வேலை காலேஜ் ஒர்க் பண்ணேன், அந்த காலேஜில் அந்தளவுக்கு டெவலப்டு காலேஜாக இருக்காது. அங்கே இந்த நாம்ஸை எதுவுமே ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க, ஆனால் வேலை நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அவங்க உள்ளவங்களாம் லேசியாக இருப்பாங்க ஒர்க் பண்ணுறவங்க. இங்கே ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களை கொண்டு போய் அங்கே விட்டா ஈஸியாக வேலை பார்த்துருவாங்க. ஆனால் அவங்கள கொண்டு வந்து இங்கே விட்டா லேசியாக இருக்கிற இடத்துலேருந்து ஹார்டாக ஒர்க் பண்ணுற இடத்துல கொண்டு வந்து அவங்கள விட்டா அவங்கள வேலை பார்க்க முடியுமா? என்ன நம்ம உயிரிழக்கிறான்றான். இதே ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு கொண்டு போய் லேசியான இடத்துல விட்டோம்னா நீ இதெல்லாம் ஒரு வேலை எது போய் இவ்வளோ போடுறீங்க அம்பாங்க. விளக்கம் படுத்துங்களா? அது மாதிரி உங்களை எல்லாரையும் நான் ரொம்ப ஹார்டாகவே கேள்வி கேட்டு தயார் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது சிம்பிளான தத்துவங்கள்லாம் உடம்பு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு வர மாட்டுது. அது யோசிக்க வரணும். ஆனால் நல்லது, அப்படி தான் இருக்கணும். எதையுமே டீப்பஸ்டாக திங்க் பண்ணணும் இல்லையா? அகல உழுவதை விட ஆழ உழுவது தான் அதிக பயனை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் தத்துவங்கள் எல்லாம் சகசமா ஆன்மாவில் பெத்த நிலைன்னா என்னது? இப்போ நிலை இப்போ இருக்கிறது சகல நிலைன்னு சகலத்தை தான் பெத்த நிலைக்கு. இப்போ தத்துவம்னா உடம்புன்னு சொல்லியாச்சு. உடம்பும் ஆன்மாவும் இங்கே எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு? இப்போ ரெண்டும் ஒரு பொருள் போல சம்மந்தப்பட்டிருக்கு. இங்கே நான் கட்டு நிலை தான் பெத்த நிலை. இந்த உயிர் நான் யார் அப்படின்னா இப்போ யாரை காட்டுவீங்க? என் உடம்பை தான் காட்டுவோம். இந்த உடம்பை தான் நாமன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ. ஆனால் இந்த உடம்பும் ஆக்சுவலாக நாமளும் ஒன்றா நம்ம செத்துப்பட்டோம்னா அன்னாரது பூத உடல் இத்தனை மணிக்கு 4 மணிக்கு புறப்படுவோமா. அது வரைக்கும் இந்த உடம்பாக பார்க்கப்பட்ட அந்த அன்னார் இப்போ அவர் எங்கே போனார்னு தெரியல. அன்னாருடைய உடம்பு இங்கேங்கிறான். அப்போது டிஃபால்ட்டாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த அன்னாராக பார்க்கப்படுறது இந்த உடம்பு. ஆனால் அந்த அன்னார் உள்ளே இல்லாத பொழுது உடம்புக்கு வத்து வெட்டா ஆகி வெளில கிடக்கிறார். அவர் சுத்தமாக கிடக்கிறார். அவர் கீழே கிடக்கிறார், வழி இல்லாமல் கிடக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ நிச்சயமாக 2 பேரும் தனித்தனி பொருள் தான். உயிர் வேற, உடம்பு வேற தான். ஆனால் 2 சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது உயிர்லேருந்து உடம்பை தனித்து அறிய முடியாது. இங்கே தீபன் யாருன்னு கேட்டால் எதை தான் காண்பிக்கணும்? என்ன தான் காண்பிச்சாகணும். இப்போ ஒருத்தவங்க போயிட்டாங்க, அவங்கள்ட்ட போய் இவங்க எங்கன்னு கேட்டாக்க அங்கே யாரை தான் காமிப்பாங்க? அப்போ கூட கிடக்கிற உடம்பை தான் காமிச்சானோ. அப்போ கூட ஈவன் நம்ம சாஸ்திரப்படி எந்த செத்து போனவங்க பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா? ஆனால் அவங்கள யாராவது பார்ப்பாங்களா? பார்ப்பாங்களா? போய் பார்த்தா யாரும் வரமாட்டாங்க முதல்ல. ஓகே இல்லையா? செத்து போனவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருக்க போகிறாங்க அங்கேயே. ஆனால் அவங்கள யாரும் பார்க்க வரதில்லை. ஆனால் நம்ம அந்த உடம்பை தான் அப்போ கூட அவங்க நினச்சி அழுது கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ ரெண்டும் எப்படி இருக்கு? உடலும் உயிரும் அத்துவைதான் சம்மந்தப்பட்டு நிற்கிது. ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் வேல்யூ. ஆனாலும் ரெண்டும் தனித்தனி பொருள் தான். உடம்பு வேற தான், உயிர் வேற தான். அது போல தான் முத்து நிலையில் சிவம் வேற தான், உயிர் வேற தான். ஆனால் ரெண்டும் சம்மந்தப்பட்டதான். என்ன அது? முத்தி என்ன சொல்கிறார்? அதான் பெற்றி போல் அப்படின்னார். பெற்றினா தன்மை போல, பெத்தத்தினில் இருக்கின்ற பெற்றி போல் முத்திதனில் சித்தமலம் அற்றார். யார் தன்னுடைய மலத்தை அறுத்தாரோ அவர் செறிந்திடுவர். எப்படி உடலும் உயிரும் சம்மந்தப்பட்டது அது மாரி உயிரும் சிவமும் சம்மந்தப்பட்டு நிற்பாங்க என்று மறை சத்தியமாக ஓதியிடும் தான். இதுதான் உண்மை என்று மறை சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். விளங்குதா? புரியுதா? அடுத்தப்பட்டு போலாமா? உயிருடைய தன்மை செயலற்று போய்விடும். சித்தமலம் மறுத்துன்னு கேள்வி சொன்னார் இல்லையா? அது எப்படி இல்லாமல் போகுது என்னும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஓவிவிடும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அதிகாலை நேரத்தில் இரவு முழுக்க சந்திரன் ஒளி வீசி கொண்டிருக்கிறான். தேய்பிரையாது சந்திரனா தெரியுது இல்லையா வானத்தில்? அப்போ இன்னைக்கு எத்தனை தேதி? நீ சதுர்த்தி தானே இன்னைக்கு? சங்கடகர சதுர்த்தி இருந்தீங்களே. அப்போ நிச்சயமாக நிலா தெரியும். இப்போ இன்னைக்கு தெரியும். அப்போ நிலா இரவு முழுக்க ஒழித்து கொண்டிருக்கிறான். பொழுது விடியும் பொழுது நிலா தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு மத்தியானம் 12 மணிக்கு நிலா தெரியுமா? தெரியாது. ஆனால் நிலா இல்லாமல் போயிட்டு தான் சுத்தமாக இருக்கு. ஆனால் எது மிகுதிப்பட்டதுனால இவர் இல்லாமல் போகிறாரு? சூரிய ஒளி மிகுதிப்பட்டதுனால அவர் இருந்தாலும் பயனற்று போய்விடுறார், இல்லாமல் போயிடுவார். அதுபோல் உயிர் முத்தி நிலையில் தன்னுண்மை கெட்டு
சிவபெருமானுடைய தன்மையே மேலோங்கி நிற்கும். அதுக்காக உயிர் இல்லாமல் போயிடுமா? இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா சிவ சமவாத சைவர்கள் அப்படின்னு ஒரு ஆகம சைவர்கள் இருக்கிறாங்க. சிவாத்வித சைவர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. பின்னாடி அவங்களை பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முத்தி நிலையில் உயிரானது இல்லாமல் போய் சிவமாகவே மாறிடுன்ட்டாங்க. சிவம் உயிர் என்ன மாறிடுமா? உயிருங்கிற தன்மை இல்லாமல் சிவத்தோடு ஒருங்கிணைத்து இல்லாமல் போய்விடும். இது எப்படி சொல்கிற உதாரணம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் தீட்டின உடனே ரேஷன் அரிசி என்னவா மாறிட்டு கடையில் வாங்கின அரிசியாகவே மாறிட்டுது அர்த்தமாயிடுது. இப்படி ஆகுமா? அது எப்படி ஆகும்? பார்க்கறதுக்கு வேணா அது அப்படி இருக்கலாம், ரெண்டும் ஒன்றாயிடுமா? ஆகாது. ஆனால் என்ன சொல்லிட்டேன், நீங்கள் ஒன்றை தீட்டினீங்கன்னா இதுவும் கடை அரிசி தான் அப்படிங்கிறான். அதுபோல் உயிர் என்ன ஆகுது, முத்திக்கு போயிடுச்சுன்னா நிச்சயமாக அது என்னவாயிடுமா? சிவமாக ஆகிவிட்டது. உயிர் இல்லாமல் போய்விடும்னா அது நம்முடைய தற்காரியவாதத்துக்கு எதிரானது. தற்காரியவாதம் உள்ளது அழியாது, இல்லது தோன்றாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ உயிரானது இருந்ததுன்னா எப்பவும் இருந்து கொண்டே தான் இருக்கணும். அது இல்லாமல் போகவே கூடாது, எப்பொழுது இருக்கணும். முத்தியிலையும் விளக்குதுங்களா சொல்கிறது? முத்தி நிலையில் உயிர் இருக்கணும். அப்பவும் அந்த உயிர்னா உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் இல்லை, முத்தி நிலையில் சொல்கிறேன். முத்தி நிலையில் உயிர் இருக்குது, சிவபெருமானுடைய திருவடியில் அடையிறது. அப்போ உயிர் சுத்தமாக எல்லாம் போய் சிவமாகவே ஆகிடாதுங்கிறத பற்றி பேசும். ரெண்டும் ஒரே பொருளாக ஆகிடும் அப்படின்ட்டான். அப்படி ஆகாது. இரண்டரை கலத்துன்னு சொல்கிறாங்களா, இரண்டரை கலக்கிறது நமக்கு இல்லவே இல்லை. திருவடி அடைவோம், அப்பயும் உயிர் வெறும் தனிப்பொருளாக தான் இருக்கும். ஆனால் தன்னுண்மை கெட்டு எப்படி நிலா தன்னுடைய ஒளி இழந்து சூரிய ஒளியுடைய மேம்பட்டினால இருந்தும் இல்லாமல் போகிறதோ அதுமாரி உயிரானது என்ன பண்ணோம், தன் தன்மை கேட்டு சிவபெருமானுடைய திருவடியில இன்பத்தை அனுபவித்துக்கும். அது அந்த கருத்தை அந்த பாட்டில் சொல்றார். ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியின் ஆர்சோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பம் இன்பம் கண்ணில் அழுந்தியிடும் கான் என்று சொல்கிறார். ஆதவன் தன் சன்னதி. ஆதவன்னா யாரு? சூரியன் இல்லையா? ஆதவன்னா சூரியன் நடித்த படம் வந்துட்டு பாருங்க. ஆதவன்னா சூரியன். அதனால ஆதவன் தன் சன்னதியில் அம்புலி. அம்புலினா யாரு? நிலா. அம்புலியின் ஆர்சோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல்னர். எப்படி நிலாவினுடைய ஒளி சூரிய ஒளியில இல்லாமல் கலந்து இதோடைய தன்மை தெரியாமல் இருக்கிறது, அதே மாதிரி முத்திநிலை என்ன நாதாந்தத்து முத்திநிலையில அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து பெருமானுடைய திருவடியை அணைந்து இன்பக்கண்ணில் அழிந்திடும். இன்பத்தில் அழிஞ்சு தன்னுண்மை கட்டு நிற்கும்னார். அவ்வளோதான் பாட்டு, வேற ஒன்றும் இல்லை. புரியுதா அர்த்தம்? உங்களுக்கு கருத்தை சொல்லிட்டு பாட்டை படித்தேன். முத்திநிலையில எப்படி சூரியன் இருக்கும்பொழுது சந்திரன் இருந்தாலும் சந்திரனுடைய ஒளி தெரியாமல் போய்விடுமோ, அது மாதிரி சிவபெருமான் இருக்கும் பொழுதும் உயிருடைய தன்மை என்ன, உயிர் இருந்தாலும் உயிருக்கு என்ன கிடையாது, ஆக்டிவேஷனோ ஒளியோ பயனோ எதுவும் இல்லை, தன்னுண்மை கெட்டு போய்விடும். அதான் அர்த்தம். அடுத்தப்பட்டு போலாமா? சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும் அன்று அவன்தான் ஒன்றுமெனில் அந்நியமாம் அற்ற நிலை ஏது எண்ணில் ஆதித்தன் அந்தன் வழி குற்றமரன் என்றது போல் கொள் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் எங்கும் இருக்கார், போக்கு வரவுமிலா புண்ணியன். அவரை போய் சிவபெருமான் அடையணும்னா எங்கேயோ போய் அடையணும். இந்த இடத்துல கூட சிவபெருமான் நம்ம அடைய முடியும். அவர் எங்கும் இருக்கிறார். இப்போ அவர் வியாபக பொருள் இல்லையா? உயிர் முத்திக்கு போகும் முத்திக்கு போகும் முத்திக்கு போகும் வரணும். முத்திக்கு போகும்னால அது இங்கிருந்து முத்தியாகிய பெருமானை அடைவதற்கு வேற எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம் ஆகிற மாதிரி அதான் இல்லையா? இங்கிருந்து அங்கே போகுதுன்னு அர்த்தம் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஒருவேளை இப்போ உயிர் இருந்த இடத்துல சிவம் இல்லை போல் இருக்கு அர்த்தமாக்குதான் இல்லையா? இங்கேருந்து ஒரு அங்கே போய் தான் அந்த வேலையை பார்க்கணுன்னா இங்கே அது சம்மந்தமான விஷயம் இல்லைன்னு தானே அர்த்தம். உயிர் முத்திக்கு போகுதுன்னு சொல்கிறதுனால சிவபெருமான் அப்போ இங்கே இல்லை போல் இருக்கு, வேற எங்கேயே இருக்காரு போல் இருக்கு, அங்கே போனால் தான் முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அர்த்தமாகறாப்புல இருக்கு. அப்படி சொன்னால் அது தப்பு. ஏன்னா அது சிவபெருமானுடைய வியாபகத்துக்கு குறைவு. அவர் தான் எங்கும் இருக்கிறாரு, எங்கும் இருக்கிற இறைவருக்கு அந்த இடத்துக்கு போனால் தான் முத்தி கிடைக்கும், இங்கே போனால் தான் இப்படி தான் திருவடி அடைவது என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அதனால சொல்லுகிறார், சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும்னார். பூரணம்னா என்ன? நிறைந்திருக்கிறது.
உள்ள ஸ்டஃப் பண்ணுறோம்ல, அதுதான் பூரணம். அதுமாரி என்ன உள்ளே இருக்கிறது பூரணம் தான். உள்ள கொழுக்கட்டை உள்ள கொழுக்கட்டையாக சுழியத்துக்குள்ளே தானே வைக்கிறீங்க. அதுக்குள்ளே நீங்கள் உள்ள ஸ்டஃப் பண்ணும் பொழுது உள்ளே இருக்கிற பகுதி தான் வியாபியம். வெளியில் கொழுக்கட்டையோட தோல் இருக்க வெள்ளை கல்லில் திங்கிறோமே, அது வியாபகத்தை வச்சுக்கணும். அது மேலே சிவருமான். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் ஸ்டஃபிங், உயிர் இருக்குது, அதுக்குள்ளேயே மலமும் இருக்குது. இப்போ சுவாமி இருக்கிறார், சாமி இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே சாமிக்குள்ளே தான் மலமும் இருக்குது, மலத்துக்குள்ளே உயிர் இருக்குது. இப்போ உயிரையும் சாமிக்கும் இடையில யாரும் உட்காந்துருக்கா, மலம் மறைச்சிருக்கு. ஆனால் சாமிக்கு மலம் எந்த தடையும் பண்ணாது. சாமியை பொறுத்தவரைக்கும் மலம் உள்பொருளாக இருந்தாலும் அவர்கிட்ட எந்த வேலையும் அது காட்டாது, அது இல்பொருள் போல தான். ஆனால் நமக்கு தான் என்ன ஆகுது பார்க்குறோம். அது எப்படின்னாக்க, இந்த வீட்டிலலாம் கண்ணாடி ஜன்னல் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உள்ளே இருந்து வெளில பார்த்தா தெரியும், ஆனால் வெளில இருந்து உள்ளே பார்த்தா தெரியாது. அதுபோல் சாமி உயிரை பார்ப்பார், மலத்தை எந்த தடையும் அவர் பண்ணாது. ஆனால் உயிர் என்ன பண்ணாது, சாமியை பார்க்காது. ஏன்னா இது மேலே என்ன இருக்குது, மலம் இருக்குது. விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ சாமி உதாரணம் வியாபகம், இதுக்குள்ள மலம், அதுக்குள்ள உயிர் இருக்கு. இவர் இங்கே இருந்து பார்க்கலாம், ஏன்னா இவருக்கு இது எந்த தடையும் பண்ணாது மலம். ஆனால் இவர் இது உழைக்கிற வழி யார் தான் பார்க்கணும், சாமி தான் பார்த்தாங்க. இதுதானே? அப்போ இவங்க எல்லாருமே எங்கே தான் இருக்காங்கப்பா, அதனால இது போய் அடைஞ்சது, இது வந்து அடைஞ்சதுக்கெல்லாம் வேலை இல்லை. எப்போ ஒரு உயிர் இந்த சாமியுடைய கருணையெல்லாம் மனத்திற்கு கொண்டு வருதோ அது என்ன ஆகிடும், உடனே சாமியை பார்க்க ஆரம்பிச்சிடும், அது தன்னுடைய வியாபாரத்தை அடையும். அவ்வளோதான். அதுதான் முக்தி நம்ம சொல்லுவோம். விளக்கம் புரிஞ்சுங்களா? அதனால இது போய் முக்தி அடைஞ்சது அப்படின்னாலும் தப்பு தான், அவர் வந்து கொடுத்தாருனாலும் தப்பு தான். அதுதான் இந்த பாட்டுடைய கருத்து. சென்று இவன் தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், பெருமானோட வியாபகத்துக்கு குறை வந்துட்டு அர்த்தமாயிடும். அன்று அவன்தான் ஒன்றுமெனில் அந்நியமா. ஒருவேளை சாமி வந்து கொடுத்தாரு அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த ஊருக்கு அந்நியம், வெளிலேருந்து வந்திருக்கேன். அதுமாரி சாமி வந்து கொடுத்தாருன்னா அவர்கிட்ட இருந்து வேறுபட்ட பொருள் ஏதாவது இருக்கா? எல்லாமே இதுக்குள்ளே தான் அடக்கம்ப்பா, அவருக்குள்ளே தான் இருக்குது. அவர் எப்படி வந்து கொடுக்க முடியும் அப்புறம்? அப்போ இடையில உள்ள தடையாக இருக்கிற ஒரு பொருளை மட்டும்தான் அவர் நீக்குகிறார் உயிருக்கு, இல்லையா? அதை தான் முக்தின்னு சொல்லணுமே தவிர்த்து இது போனதுன்னா அவர் வந்தாருன்னு சொன்னாலுமே என்னது ரெண்டுமே தப்பு. அதுதான் அந்த பாட்டுடைய கருத்து. அன்று அவன் தான் ஒன்றுமெனில் அந்நியமாம், அவருக்கு அந்நியத்தன்மை ஏற்பட்டுவிடும். இந்த பொருள்லேருந்து அவர் வேறுபட்டவராக இருக்கார் போலன்னு, இல்லையா? அப்போ உயிர்லேருந்து மலத்துலேருந்து சாமி வேறுபடலை. ஏன்னா அவருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, மலமும் அவருக்குள்ளே தான் இப்போ இருக்குது. உலகத்தில் தான் மலம் இருக்குது, அவருக்குள்ள. நமக்கு தான் என்ன அது மலம் தடுத்துருக்கு, ஆனால் அவருக்கு தடுக்காது. அதுதான் வித்தியாசம். அதனால் அற்ற இற்று இரண்டும் அற்ற நிலை ஏது எண்ணில், ரெண்டுமே ஏது. அப்போ முத்தி இது ரெண்டுமே இல்லாத நிலை எது? அவர் வந்தார் அப்படிங்கிற தன்மையும் இவர் போனார் அப்படிங்கிற தன்மையும் இல்லாம முத்தி அடைந்தது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, என்ன பாட்டு? ஆதித்தன் அந்தன் விழி குற்றமாறன் என்றதுன்னார். அதாவது சூரியனுடைய தன்மை நம்ம சொல்லும் பொழுது எப்பொழுது என்ன சொல்லுவோம்னா, சாமிக்கு உதாரணம் சொல்லுவோம். கண்ணுக்கு காணக்கூடிய தன்மை இருந்தாலும் சூரிய ஒளி இருந்தாலும் பார்வை நிகழும். விளக்கம் புரியுதுங்களா? இது பொதுவாக போகத்துக்கு உதாரணம் சொல்லுவார். இப்போ இன்னொன்று சொல்கிறார் இந்த இடத்துல, கண்ணுக்கு பார்க்கக்கூடிய தன்மையே இல்லாமல் இருக்குது நம்மளை பொறுத்தவங்க. ஏன்? அநாதி கேவலத்துலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆணவமலத்தில் மூடி இருக்கிறோம். ஞானத்தின் கண்ணை மறைத்த கரியதுள் ஆணவத்தால். அப்போ கண்ணும் தெரியாமல் இருக்கிறோம், கேவலத்திலையும் இருக்கிறோம். அதான் கண்ணு தெரியாமல் இருக்கிறோம், சாமியும் தெரியாமல் இருக்கிறோம். அறிவு இருந்தாலும் அறிவில்லாத தன்மையில் இருக்கிறோம். அப்போ சாமி வந்தாலும் தெரியாத நிலையில் இருக்கிறோம் இருந்தாலும். புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன பண்ணணும், முதல்ல நமக்கு கண்ணு தெரிய வைக்கணும், அதுக்கு பிறகு தன்னை காட்டுவதற்கு அருளையும் கொடுக்கணும். அப்போ சூரியன் நல்லா வெளிச்சமாக இருக்கு, ஆனால் எனக்கு கண்ணு தெரியலன்னா சூரியன் இருந்து தெரியாது இல்லையா? அப்போ முதல்ல சூரியன் என்ன பண்ணுறாரு நமக்கு, இப்போ கண்ணுக்கு வெளிச்சத்தை கொடுத்து கண்ணை பார்க்க வச்சார், அது மலத்திலேருந்து நீக்கிறது. அப்புறம் சூரியன் தன்னை காட்டுறது, அது ஆனந்தத்தை கொடுப்பது. அப்போ சாமி நமக்கு ரெண்டு காரியம் செய்கிறார். ஒன்று மலத்திலேருந்து நீக்கிறது, ரெண்டாவது அவரை கொடுக்கறது. விளக்கம் புரியுதுங்களா? அதுதான் சொல்றார். ஆதித்தன் அந்தன் விழி குற்றமற. அந்தன்னா கண்ணு தெரியாதவன். முதல்ல கண்ணு தெரியாதவனுடைய பார்வை கொடுக்கணும், அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், அவரை காட்டணும். விளக்கம் புரியுதுங்களா? கண்ணு தெரியறதையும் காட்டணும். அதனால தான் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மானந்தவாதின்னு ஒருத்தர் வந்தார், நம்மளுடைய குருஞான சம்பந்தர்.
தர்மியாதன குடும்பத்தில் ஒரு காலத்தில் சைவ சமயத்தில் குகை மடம்னு ஒரு மடம் சிதம்பரத்தில் உண்டாச்சு. அந்த மடத்தில் மறைஞான குகை மடம் காளகஸ்தி மறைஞான பண்டாரம் அப்படின்னு ஒருத்தர் அங்கே வந்தார். அவர் ஆகமெல்லாம் படித்தவர், சைவத்தானம் படித்தவர் தான். ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன தப்பாகி போச்சு. என்னன்னா, இப்போ இதில் சொல்கிறோம்ல, உயிருக்கு அடிப்படையிலேயே அறிவு கம்மி, அதையும் என்ன மறைச்சிருக்குப்போ, ஆணவமலம் மறைச்சிருக்கு இல்லையா? ஆணவமலத்தை நீக்கணும்னே சுவாமி என்ன பண்ணுறாரு, நமக்கு அடுத்தது தன்னை காட்டுறாரு, அருள் கொடுக்குறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, உயிருக்கு ஆணவமலத்தை நீக்கிறதோட சாமியோட வேலை முடிஞ்சு போச்சு. உயிருக்கு இயல்பாகவே ஆனந்தம் இருக்குது, ஆனந்தமயமானது தான் உயிர். அந்த ஆனந்தமயமானது நீங்கள் அந்த மலம் நீங்கினோடனே தன்னுடைய ஆனந்தத்தை தானாக அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். சாமி ஒன்று இன்பெல்லாம் கொடுக்க வேணாங்கிறார் அவர். ஏன்னா உயிருக்கு இயல்பாக என்ன இருக்காமா, ஆனந்தம் இருக்குன்னார். அதனால தான் அவர் ஆன்மா ஆனந்தவாதின்னு வச்சாங்க. ஆன்மா ஆனந்தவாதின்னு அவருக்கு தனி அந்த கல்வகை அப்புறமா பரவ ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நம்முடைய குருஞான சம்பந்தர் முத்தி நிச்சயம்னு பாடி அவர் கொள்கையை தடுக்கிறார். அண்ணலை போல் ஆன்மாவிற்கு ஆனந்தம் உண்டாகில் என்னில் பிறப்பறப்பை எய்துமோ. அதுக்கு ஆனந்தம் இருந்ததுன்னா ஏன் பிறக்க போகுது, ஏன் இறக்க போகுது? அடிப்படையிலே இன்பம் இருக்கிறது, ஏன் அப்புறம் மலத்தில் மாட்ட போகுது? அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார். அப்போ சாமி நமக்கு 2 உபகாரம் பண்ணுறார். ஒன்று, விழிக்குற்றத்தை நீக்குவது போல நமக்கு முதல்ல நம்முடைய தன்மையை கொடுக்குறார், அறிவுத்தன்மையை விளக்கி விடுறார். அதுக்கு பிறகு தன்னையை காட்டுகிறார். அதுதான் இந்த பாடவுடைய கருத்து. குற்றமரன் என்றது போல் ஆதித்தன் அந்தன் விழி குற்றமரன் என்றது போல் கொள் என்பதாக சொல்லுவார். சொல்லுங்க இந்த பாட்டு கருத்துப்பட்டு போலாமா? அதாவது பொதுவாக சென்னை நிலையத்தில் ஒரு சாஸ்திரம், ஞான சாஸ்திரத்தை ஓதி நிறைவு பண்ணுறோம்னா அது பெரிய விழா எடுத்து கொண்டாடுவாங்க. அது நம்ம தொடங்கி வச்சது தான். ஏன்னா ஞான நூல்தனை ஓதுதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்டல், ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல், தான் கேட்டல், இன்னும் எளியான இறைவன் அடைவைக்கும் வெளியான பூசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சிவபூஜை நடந்ததுன்னா, ஒரு கோயிலில் பூஜை நடந்ததுன்னா உடனே என்ன பண்ணுறோம், நம்ம பிரசாதம் கேட்குறோமா இல்லையா? என்ன பூஜை பண்ணுறீங்க, என்ன ஒரு சங்கடகத்தை திருப்தி, ஒரு சுண்டல் கூட கொடுக்கல அப்படின்னு கேட்குறோமா இல்லையா போய்? அப்போ இந்த ஞான பூஜை நடந்ததுன்னா நம்ம அதை கொண்டாடணும். இன்றைக்கி உண்மைகளுக்கு நிறைவாகுது, ஆனால் நம்ம எந்த ஏற்பாடும் பண்ணலை. அதனால் அடுத்த முறை நல்ல ஒரு ஸ்வீட்டு, ஒரு ஸ்நாக்ஸு, அப்படி ஈவினிங்கில் நல்லா கொண்டாட்டமாக அதை கொண்டாடணும். இன்றைக்கி அதனால தான் அடுத்து நிறைவு பண்ணலான்னு பார்த்தேன். இன்னும் 4 பாட்டு தான் இருக்குது, அதனால் எனக்கு நிறைவு பண்ணிடுறேன். இது இல்லைனாலும் அடுத்த முறை அடுத்த வகுப்பு வந்து திருவருட்பயன் தொடங்கிடுவோம். திருவருட்பயன் புத்தகம் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? எல்லோரும் மரத்தில் கொடுத்துருப்பாங்களே. திருவருட்பயன் அடுத்த வகுப்பு தொடங்கிடுவோம். அதுவும் நமக்கு வேகமாக நிறைவாகும். அதை நீங்கள் விழா எடுத்து கொண்டாடணும் நிச்சயமாக இல்லையா? எப்போ வகுப்பு நிறைவாகுதோ அன்றைக்கு அதை அந்த அனுபவத்தை பகிரணும். எல்லாரும் என்ன இந்த நூலில் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க, என்ன தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லணும், பகிர்ந்து கொள்ள வேணும். அப்புறம் எல்லாரும் இனிப்பு சாப்பிட்டு சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிறைவு பண்ணணும். அங்கே இரவு நேரத்தில் வகுப்பு நடக்கிறதுனால மாலை டிஃபன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாணவர்கள், அந்த மாணவர்களுடைய 1ஆம் ஆண்டு மாணவர், 4ஆம் ஆண்டு மாணவர், 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு இருக்காங்க. அங்கே ஒவ்வொருத்தரும் தனித்தனி சாஸ்திரம் படிப்பாங்க. அவங்கவுங்க சாஸ்திரம் நிறைவாகும் போதும் அவங்க வந்து அதை விழாவாக கொண்டாடுவாங்க. சின்னதாக எல்லா மாணவர்களையும் கூப்பிடுவாங்க, மற்ற கொலிக்ஸையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க, அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஞான சாஸ்திரம் படித்து நிறைவு பண்ணுறோங்கிறது சாதாரண விஷயமா? நமக்கு கிடைச்சிருக்கு அந்த இன்பம். எத்தனை பேர் கிடைக்காது, நமக்கு எனக்கு கிடைச்சிருக்கணும். அது கொண்டாடத்தக்க விஷயம் தானே. அது எதையோ கொண்டாடுறோம் நம்ம இல்லையா? அப்படி அதனால் நமக்கு இன்றைக்கு அந்த வாய்ப்பு அமையவில்லை. இருந்தாலும் நம்ம அடுத்த திருவருட்பயனை நல்லா கொண்டாடுவோம், சேர்த்து வச்சு கொண்டாடுவோம். சரி சார். சரி, 49வது பாட்டு. வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா நீக்கா. உரு நீக்காதானே, தனி கருணையாளன் உருன்னு இருக்கா பாட்டு. வாக்கு மனம் இறந்த வான்கருணையாளன் உரு. வாக்கு மனம் இறந்த வான்கருணையாளன் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா நீக்கா. பதியினை போல் நித்தம் பசுபாசம் என்றாய் கதி இடத்து மூன்றினையும் காட்டுனர். கேள்வி முதல்ல திரும்பி போயிட்டார் பாருங்க. ஏன்னா சத்காரியவாதப்படி இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. முத்தி நிலையில் கூட உயிரிலேருந்து பாசம் நீங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்.
ஆனால் பாசம் நீங்களாலும் அது என்ன ஆகிடக்கூடாது, இல்லாமல் போயிடக்கூடாது. ஏன்னா அது இருக்கிற பொருள் என்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், இருந்து கொண்டு தான் இருக்கும். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ முத்தியில் இப்போ ஒரு உயிர் முத்திக்கு போய்டுன்னு வச்சுப்போம். முத்திக்கு போகும்பொழுது ஆணவமலம் ஒரே பொருள் தான், ஆனால் பல்வேறு உயிரோடு சம்மந்தப்பட்டிருக்கு. ஒருத்தர் மட்டும் முத்திக்கு போனாருன்னா மிச்ச பேருக்கு ஆணவமலம் இருந்துக்கிட்டு தானே இருக்கும்போ. அப்போ இது எப்படி புரிஞ்சு கொள்றதுன்னா, மழையில் நாம் மழை பெய்யுது, நல்லா எங்கே பார்த்தாலும் மழை பெய்யுச்சோன்னு அப்போ கொடை பிடிச்சிக்கிறோம், ரெயின் கோட்டு போடுவோம். சொன்னால் நான் உங்கள்கிட்ட ஆமாம் உள்ளுக்குள்ளே நாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மழை நின்றுடுமா? நமக்கு தான் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். மழை பாட்டுக்கு எல்லாருக்கும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதுபோல் ஆணவமலம் முத்தி நிலையிலே இருக்க தான் செய்யும். ஆனால் யார் சிவத்தை அடைந்தாரோ அவரிடத்தை அது வேலை காட்டாது, அதோட சக்தி செயல்படாது. வருத்த வித்து போல் செயல்படாமல் இருக்கும்பாங்க. இருக்குது, அழிஞ்சு போயிடாது. ஏன்னா மற்ற உயிர்க்கோட சம்மந்தப்பட்டு தானே இருக்குது. அதனால் ஒருத்தர் மட்டும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு கற்றுக்கிட்டார் விஷயத்தா தான், வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே இருந்து பார்த்தா தெரியாதுன்னு சொன்னாலே அதே மாதிரி ஒருத்தர் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டார், அதனால் அவருக்கு அந்த விஷயம் தெரியல. அதனால் முத்தி அனுபவம் அப்படி கிடைக்குதுங்கிறோம். அதனால் முத்திலையும் என்ன இருக்கணும், பதியும் இருக்கணும், பசுமும் இருக்கணும், பாசமும் இருந்தாகணும். அதான் சொல்லுகிறார். முதல் 2 வரி தன்னுடைய குருநாதரை போற்றியது. வாக்கு இனம் இறந்த வான்கருணையாளன் ஒரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வான்னார். வாக்கு மனம் இதெல்லாம் கடந்தவர்னு அர்த்தம். காலைல சொன்னமே மனவாசம் கடந்த வான்கருணையாளன் உருன்னா சிவபெருமானுடைய உரு. தாக்கரவே நிற்கும்னா அந்த உருவம் அப்படியே உனக்கு இருக்கு. என்னுடைய குருநாதனே தனி முதல்வா, மெய்கண்டநாதரை பார்த்து கூப்பிடுறார். தனி முதல்வா நீக்கா பதியினை போல் நீ சிவபெருமானை போல நித்தம் பசுபாசம் என்றாய். சிவபெருமானை போல அதுவும் அழியாத பொருள், பசுவும் பாசம்னு சொன்ன கதி இடத்து, கதினா முத்தி, கதி இடத்து 3இனையும் காட்டு அப்படிங்கிறார். விளக்கம் புரியுது? கேள்வி எப்படி கரெக்டாக கொண்டு வராரு பாருங்க. தொடக்கத்தில் என்ன இருந்தோ அது அப்படி இங்கே இருந்தால் அவனும் இப்போ. ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணியிருக்காருப்பா, இங்கேருந்து அங்கே போயிருக்காரு. உயிர் மட்டும் இங்கேருந்து அங்கே போயிருக்காரு தவிர்த்து அங்கே போய் அவர் இருக்கணும். இவர் விட்டு போன இடத்துல இவரும் இருக்கணும். இதுதான் இதில் கருத்து. அடுத்துக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள், சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள் அப்பா அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாட்டில் ஒரு சூட்சமான பொருள் இருக்குது, கேள்வியில் பாருங்கள். இத்தை விளைவித்தல் மலம்னார். முத்தியை கொடுக்கறதே மலம் தாங்கிறார். இப்போ இந்த பாட்டில் அர்த்தத்தில் முத்தி யார் கொடுப்பா? சாமி தான் கொடுக்கணும். ஆனால் இத்தை விளைவித்தல் மலம்னார். ஏன்னா இது நீங்கி நின்னதுனால தானே முத்தி விளையுது. அதனால் ஆமாம், ஆணவமலங்கிறது ஒதுங்கி நின்று வேலை செய்யாமல் இருக்கிறதுனால தான் முத்தி அனுபவத்தை படுகிறோம். அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா முத்தியே கிடைக்காது. அதான் சொல்லுகிறார். முத்தி தனில் 3 முதலும் மொழிய கேள். முடிச்சு சொல்கிறேன் கேள். சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு. சுத்த அனுபவம்னா முத்தி அனுபவம், அனுபூதி நிலையை அனுபவிக்கிறது. அணுனா முத்தின்னு அர்த்தம், உயிர்னு அர்த்தம். உயிர் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. அந்த அனுபவத்தை கொடுக்கறது யாரு? சுவாமி இறை கொடுக்கிறார். இத்தை விளைவித்தல் மலம்னார். இந்த அனுபவத்தை விளைவிப்பதற்கு காரணமாக நிற்கிறது யாரு? மலம்னார். எப்படி சார் காரணமாக இருக்குதுன்னா, சில பேருக்கு வந்தால் சந்தோஷம், சில பேர் போனால் சந்தோஷம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ அது போனதுனால தானே இது நடந்ததுங்கிறோம்ல, அது மாதிரி சொல்கிறாரு. இது விளக்கப்படுறீங்களா? மலம் ஒதுங்கி நின்னதுனால தான் என்ன ஆக முடியுது, உயிருக்கு முத்தி இருக்கு. அப்போ ஒதுங்கி இருக்குது, போயிடல, ஒதுங்கி இருக்கு. பார்ட்டிசிபேஷன் மட்டும் கிடையாது, ஏதோ நீங்கள் பண்ணீங்கப்பா, என்னால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்ட்டு சில பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க, நான் உட்காந்துருப்பாங்களே அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு. அது பேசாமல் இருந்ததே நமக்கு நல்லதுன்னு தோணும் இல்லையா? அது வராமலே இருக்க முடியாது. இப்படிதான் வந்தாலும் அது எதுவும் வேலை செய்யக்கூடாது, பேசாமல் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சிருந்தோம் அதை இல்லையா? அதுதான் ஆடம்பரத்துடைய வேலை. அது இல்லாமல் போக முடியாது, அதோடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருந்தே ஆகும். ஆனால் அவருக்கு என்ன கிடையாது, அப்போ வேலை கிடையாது. அதான் சொல்லுறாரு. அப்போ கண்டிப்பாக அவங்க இருக்கார் அவர். புரியுதுங்களா? அப்போ இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள்ளப்பா இதுதான் அப்படின்னு சொல்லி அப்பான்னு தன்னுடைய சீடனை நம்மளெல்லாம் பார்த்துருவோம். நாம தான் அது யார்? நம்ம தான். என்கிட்ட தான் வேணாலும் யார்கிட்ட பேசிட்டு இருப்போம், நம்மகிட்ட தான் பேசிட்டு இருக்கார். அதனால 51வது பாட்டு. இந்த முத்தியை
அடைவதற்கு எது காரணமாக நிற்கிறது? அழியாத காரணம்னர். ஜீவன் முக்தராக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும்போது முத்தி நிலையை அனுபவிப்போம். அது சாயுஜ்ய பெற ஆகும், அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்று கேட்கிறார். அதான் சொல்லுகிறார். அப்பா, இம்முத்திக்கு அழியாத காரணம் தான் செப்பாய் அருளாலே செப்பக்கேல் ஒப்பில் குருலிங்க வேடம் என கூறில் இவை கொண்டார் கருகுன்றின் இல்லார்கள் கான் அப்படின்னு கடைசியில் பயனியல் சொல்றார். சிவஞான போதத்தில் பயனியல் சூத்திரம் கடைசியில் செம்மணர் ஒன்றால் சேரல் ஒட்டால் அம்பலங்கழி அன்பரோடு மொழி மாலரநேயமும் அலைந்தவர் வேடமும் ஆலயந்தானும் மரணன சொல்லும்னு கடைசியில் என்ன நிற்கிது? மாலர நேயம் அழிந்தவர்னர். மயக்கம் தீர்வதற்காக பெருமான் மீது அனுபவித்தவர்கள். அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய வேடம் திருவேடம். அந்த திருவேடத்தை வணங்கினாதான் உனக்கு முத்தி கிடைக்கும். முத்திக்கு போகிறதுக்கு என்ன வழி? அப்போ உள்ள மலத்துக்குள்ளே இருந்து நம்ம வெளில போகிறதுக்கு வழி என்னவா? குருலிங்க வேடம்னு சொன்னார். அதெல்லாம் குருநாதனை வழிபாடு செய்ய வேண்டும். ரெண்டாவது லிங்கமூர்த்தியில் வழிபாடு செய்யணும் சாமி. அப்புறம் வேடத்தை, வேடம்ங்கிறது அடியார்கள், அதை நம்ம பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே உகந்தரிமை திறமையை பேசி இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமையை பேணும். ஈசன் திறமையை பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. அதனால் திருவேடம் கண்டால் சிவபெருமானே வருகின்றார் என்கின்ற எண்ணம் நமக்கு வரணும். அதான் நாயன்மார்கள் காமிச்சிருக்கிறாங்க. திருவேடனும் உத்ராட்ச தாரணம் பண்ணியிருக்கிறவங்க சிவபெருமான் நினைத்து கும்பிட வேண்டும். எம்பெருமான் செய்யும் பணியாதுன்னு போய் அவங்களுக்கு போய் நாம கேட்கணும். அவங்கள வழிபாடு செய்ய வேண்டும். நம்ம வீட்டுக்கு அவங்களை அழைத்து வந்து சாப்பாடு போடணும். ஆமாம், குருலிங்க, குருநாதர், லிங்கம்னா சாமி, வேடம்னா இந்த 3 பேரில் முதல்ல நிற்பது சங்கம வழிபாடு. சங்கம வேடத்துக்குள்ளே குருநாதரும் வந்துடுவார். சங்கமரில் தலைவர் தான் குருநாதர், மூர்த்தி அடுத்தது. அதனால் சிவபூஜை செய்கிற இடத்துல அடியார அவமதிச்சு போட்டு சிவபூஜை பண்ணோம்னா அது பயன் இல்லாமல் போய்விடும். விளக்கம் புரியுதுங்களா? அதனால் சுவாமி சங்கமம்னா நடமாடுறது நடத்தும். சங்கமர்னா அடியார்களை வழிபாடு செய்யணும். அடியார்களை போட்டு இடர்படுத்தக்கூடாது. அவங்கள வழிபாடு செய்கிறங்கிற பேர்லேயே அவங்களையும் போட்டு இடர்படுத்தக்கூடாது இல்லையா? கவனிக்கிறவங்கிற பேர்லையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறது சில இடங்களில் உண்டு இல்லையா? அதுவும் நமக்கு அவங்கள போட, அதாவது குறிப்பு அறிந்து செய்ய வேண்டும். எது தேவையோ அதை அறிந்து செய்வது தான் திருக்குறிப்பு ஒன்று சொல்கிறார். அதனால் அடியார்களை நம்ம வழிபாடு செய்ய வேணும். திருவேடத்தை பார்த்தா கும்பிட வேணும். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவரக்கூடிய தேவர் தேவரையை இது அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே என்ன. அதனால் எது வேணும்னாலும் கடைசியில் என்ன வந்து நிற்குங்க? வேடம் தான் நிற்கிது. வேடம் கைதொழ வீடு எளிதாமே என்னார் அப்பர் சாமி இல்லையா? ஒரு உத்ராட்சத்தை பார்த்தாங்கன்னா கும்பிடணும். இப்போ ஃபஸ்ட்டு வெக்கமாக இருக்கும் நமக்கு, என்ன நம்மளை பார்த்து கும்பிடுறான்னு அவர் நினைப்பார். மனதால் வணங்கணும் இல்லையா? அடியார்களை பார்த்தா தூரத்தே வணங்கிடணும். தூரத்தை பார்த்து பலமுறையும் தொழுதுன்னார். அதனால் பார்த்தோடனே அவங்க பார்க்கல, நான் முன்னாடியே வந்தேன், நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? நாம் போய் அவங்கள கும்பிடணும். உத்ராட்ச தாரிகளை நாம் சென்று திருநீர் போட்டவங்களை கும்பிடணும். திருநீர் உத்ராட்சம் தரித்தவங்களுக்கு முன்னாடி அடியார்களுக்கு முன்னாடி நாம் ஒரு பொருள் அல்ல என்கின்ற உணர்வு தான் மிக்க வேண்டும். நாம் படித்துக்கிற கல்வி, நாம் படிச்சிருக்கிற பட்டம், நான் 12 திருமுறையும் எனக்கு தலைக்கிழ மனப்பாடம் அப்படிங்கிறது இங்கே பெரிய விஷயம் கிடையாது. ருத்ராட்ச தாரணம் திருநீர் பூச்சிருக்கிற அடியார்களுக்கு நான் அடிமை என்கின்ற புத்தி வரணும். அதை தான் நம்ம சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பனை. அது இருந்தால் தான் முத்தி சுவாமி நம்மகிட்ட மகிழ்வாரை தவிர்த்து நம்மகிட்ட எல்லாம் தெரியுங்கிறது. எல்லாம் தெரிஞ்சவங்களும் ஒரே தரம் தான், எல்லாம் தெரியுனாலும் ஒரு தரம் தான். பக்தி ஒன்று தான் இங்கே முன்னிலைப்படும். அதனால் இங்கே நமக்கு பெருமானிடத்தை சீக்கிரம் அடையிறதுக்கு என்ன வழின்னா அவருடைய அடியார்களை சிவருமானாகவே நடத்துவது தான். அவர்களை நாம் பெருமானை விட அவங்கள நம்ம நம்மளோட தாழ்வாக நினச்சோன்னா இடர்பட்டுடுவோம் சாமிக்கிட்ட. சாமி நம்மளை மன்னிக்க மாட்டார். அதனால் ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும். தேசிகனுக்கு இழைத்த குற்றம் தேசிகனை தீர்ப்பதன்றி தீர்ப்பது எவனோன்னார். சிவருமானுக்கு ஒரு தப்பு செஞ்சால் கூட சாமி மன்னிச்சிடுவார். ஆனால் அவரோட அடியார்கள்கிட்ட இடர்பட்டோம்னா சாமி மன்னிக்கவே மாட்டார். விளக்கம் புரியுதுங்களா? அதான் அந்த பாடலுடைய கருத்து. அதனால் குருலிங்க வேடம் என கூறில் இவை கொண்டார் கரு ஒன்றி நில்லார்கள் கான். அதை யார் குருலிங்க வேடத்தை வழிபாடு செய்கிறார்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்காதாமா? பிறவி நீ வராதுன்னு சொல்லுகிறார். அதுதான் 52வது பாட்டு.
கற்றா மணம் போல் கசிந்து கசிந்தே உருகி குற்றாசான் லிங்கம் உயர்வேடம் மற்றாக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றிடுவர் பார். உதாரணம் சொல்றார் எப்படி வழிபாடு செய்யணும். இப்போ சொன்னதுதான் கற்றா மனம் போல கசிந்துன்னார். ஒரு திருவேடதாரியை பார்த்தோம்னா ருத்ராட்சதாரியை பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க தான் இல்லை, தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்களை சிவருமானா பார்க்கணும். அவங்க உட்காந்து அவங்க நிற்கும் போது நம்ம சேரில் உட்காந்து விட்டு காலாடிட்டு உட்காந்துடக்கூடாது. யார் ஒருவர் திருவேட ருத்ராட்சதாரி வரும்பொழுது நாம் அமர்ந்து கொண்டு நாம் உட்காந்துருக்குறோமோ அவர்கள் நரகத்துக்கு எளிதாக போகிறாங்க. அவங்க விளக்கம் புரியுதுங்களா? அப்போது நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் சொல்லுகிறார், அருநரகத்து அழுந்து வீர் அரணடியாரை அலைமீன்கள். நரகத்துக்கு போகணுன்னு ஈஸியாக எப்படி சார் போகலான்னு கேட்டிருக்கான் ஒரு தம்பி அவர்கிட்ட. சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட நரகத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு ஈஸியாக கேட்டான். ஈஸியாக போகணுமாப்பா, கவலைப்படாது. யாராவது திருநீர் ருத்ராட்சம் போட்டிருக்காங்கன்னா அவங்கள அவமதிச்சிரு, சீக்கிரம் நீ நரகத்துக்கு போயிடலான்ட்டார். அருநரகத்து அழுந்து வீர் அரணடியாரை அலைமீன்களேன், அலைய விடு அவங்கள. அதுவா அப்புறம் வா இப்புறம் வா இப்படி செய் அப்படி செய் அது பண்ணு இதை பண்ணுன்னு அவங்கள போட்டு நம்ம அலைக்கழிச்சோம்னா என்ன இல்லை, ஈஸியாக நம்ம நரகத்துக்கு போயிடலான்னு சேரமான் பெருமாள் நாயனார் சொல்லுகிறார். அதனால் அவங்கள்ட்ட இடர்படக்கூடாது எப்பொழுதும். அவங்கள்ட்ட நம்ம சிவபெருமான்கிட்ட கூட இடர்படலாம், தப்பு இல்லை, தப்பு செய்தாலும் மன்னிச்சிடுவார். ஆனால் அடியார்ட்ட நம்ம குற்றம் செஞ்சோம்னா அவர் ஒத்துக்க மாட்டார். இப்போ அடியாருங்கிறதுக்கு என்ன சார் அடையாளம்னா, அவங்க சாமி கும்பிட்றாங்களா, அவங்க திருமுறை முற்றோர்கள் செய்கிறாங்களா, திருமுறை படிச்சிருக்கிறாங்களா, தேவாரம் ஓதுறாங்களா, அது அடையாளம் கிடையாது. திருநீர் பூசி உத்தராகம் போட்டால் அவங்க தான் அடியாருன்ட்டார். நீ அவங்கள்ட்ட போய் நீ ஒன்று நீ தீட்சை வாங்கினியா, நீ விரோதல் பண்ணுறியா, நீ சைவசித்தாந்தம் படிச்சிருக்கியா, நான் சைவசித்தாந்தம் படிச்சிருக்கேன், சிவதீபன் சார்ட்ட படிச்சிருக்கேன், நீங்கள் படிச்சிருக்கியா, அந்த கேள்வியில் அங்கே வரக்கூடாது. யாரும் திருநீர் உத்திராட்சம் போட்டிருக்காங்களோ அவங்கள சிவருமானா கும்பிடணும். அதுதான் நீங்கள் சைவசித்தாந்தம் படித்ததுக்கான அடையாளமே தவிர்த்து அவங்கள ஆராய்ச்சி பண்ணுவது அடையாளம் அல்ல. புரியுதுங்களா? யானை சேனை படையெல்லாம் திரட்டிக்கிட்டு வராரு ராஜா. எதுக்கு? யாரோ நம்ம பட்டத்து யானையை கொண்டு விட்டான்ட்டு கேள்விப்பட்டு, கண்டிப்பாக எதிரி நாட்டு மன்னனாக தான் இருப்பான்னு வந்து பார்த்தா கையில் கோடாலியோட ஒரு அடியார் இருந்துகிட்டு இருக்கார். உடனே கத்தியை கீழே போட்டுட்டு விடாது கும்பிட்டு வந்து நிற்கிற ராஜா. ஏன் நீங்கள் திருநீர் உத்ராட்சதாரியாக இருக்கிறீங்க, நிச்சயமாக தவறு செய்யாமல் தண்டிக்க மாட்டீங்க. எரிபத்த நாயனாரோட சரித்திரத்தில் சொல்லுகிறார். அப்போ இந்த யானை செய்த என்ன குற்றம்னு கேட்கல சார், இந்த யானை செய்த குற்றத்துக்கு நானும் தான் பொறுப்பு, ஏன்னா என்னுடைய யானை தான் அது, அதில் என்னையும் கொள்ளுதல் வேணுங்கிறார் ஒரு அரசை வந்து. அப்படி இருந்திருக்கிறாங்க. திருநீர் வண்டு பாங்கு பயிலாத திருநீர் ஏனாதி நாயனார் கொள்ளணும்னு ஒருத்தன் வரான். அவர்கிட்ட சண்டை போட்டவன் அவனை போய் அவரை எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினச்சான், சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. அவரை எப்படி சார் அவரை சூக்கிரமாக கொள்ளணும்னா துண்ணூறு பூசிட்டு போனால் அவர் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். அவன் உடனே துண்ணூறு பூசிக்கிட்டான், மறைச்சிக்கிட்டே போகிறான் நெத்தியில். போய் சண்டைக்கு போகிறான், சண்டை போட்டுகிட்டே இருக்கான். அவர் குத்த வரும்போது விளக்கிட்டான். திருநீரை பார்த்தாரா இல்லையா, கெட்டேன் அப்படிங்கிற ராஜா. பண்டு பாங்கு பயிலாத வெண்ணீற்றின் பொழிவு இவர் மேனியில் கண்டேன். நேற்று வரைக்கும் துண்ணூறு பூசலை சார், இப்போ நான் நேற்று வரைக்கும் துண்ணூறு பூசாமல் இருக்கேன், இந்த ஊரில் சுற்றிட்டு தெரியுறேன். திருநீர் துண்ணூறு பூசி வந்தால் என்னை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா? போனீங்க என்ன திடீர்னு பட்டையை போட்டு வந்து என்ன சீரை போடுற அப்படிம்போம். இதுதான் நம்முடைய வழக்கம். அவன் எதிரி உயிரெடுக்க வந்திருக்கான்னு தெரியுது. ஆனால் நாயனார் என்ன பண்ணுறாரு, திருநீர் பூசிருங்க பார்த்தோன்னே பண்டு பாங்கு பயிலாத வெண்ணீற்றின் பொழிவு. இவ்வளவு நாள் இவர் பூசாத திருநீரை இன்னைக்கு பூசியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டர்பிரான் சீர் அடியாராயினார், பெருமானுடைய அடியாரா அவர் ஆகிவிட்டார். அப்போ வேறு என் இவர் கொள்கை புரிவழி நிற்பேன். இவர் என்ன விரும்புகின்றாரோ அதை செய்வது தான் என்னுடைய வேலை. இவருக்கு என்னை கொள்ள வேண்டும்னு விருப்பம் இருக்கிறது. அப்போ அதன்படி நான் நிற்பது தான் இவருக்கு நான் செய்யக்கூடிய வழிபாடுன்னு தன்னுடைய மார்பை காமிக்கிறார். இதுதான் திருவேடத்துக்கு காட்டிய மதிப்பு. இப்படிதான் நம்முடைய பெரிய புராணம் காண்பிக்குது வழிபாட்டை. சரிங்களா? அப்போ தத்தா நமர் என தடுத்து விழுந்தாருங்கிறார். கொல்ல வந்துட்டான், பொய் வேஷம் போட்டு வந்திருக்கா, சுற்றிலும் வேணிகள் முடித்து கட்டி புத்தக கவளி ஏந்தி கையினுள் படைகறந்த புத்தக கவளி ஏந்தின்னு வந்தான் அதிசூரன் முத்தநாதன் வருவேன். இவரை கொல்லணும்னு மெய்ப்பொருள் நாயனார கையில் பார்த்து கத்தி வச்சுக்கிட்டான். ராஜா வந்து மனைவி மடியில் தலை வச்சு படுத்து கிடக்கிறாரு அந்தப்புறத்தில். நேராக அவன் படுத்து பெட்ரூமில் பிரவேசம் பண்ணிட்டான். நல்லாவும் செய்வானா இந்த காரியத்தை. வாசலில் நிற்கிறார் தத்தன் என்கின்ற காவல் மெய்க்காவலர் நிற்கிறார். அவனுக்கு பிடிக்கல. ஆனால் ராஜா திட்டுவார், திருவேடதாரி ஏதாவது சொன்னான். ஆனால் ராஜாட்ட போய் உனக்கு தனியாக ஒரு சைவ சித்தாந்த நூல் ஒன்று எடுத்து வந்திருக்கேன்,
உனக்கு கற்றுக் கொடுக்கணும், வா அப்படின்னு கூப்பிட்டு போனான். நான் மேலே இருந்து நீ கீழே இருந்து கேட்கணும். நான் ரொம்ப சந்தோஷம்னு கீழே இருந்து கேட்க போனாரு. கை உள்ளே இருந்து கத்தி எடுத்து முதுகில் குத்தினான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் கெட்ட பையன்னு தெரியுது நடத்தையிலே. குத்திட்டான். குத்துனவுடனே எங்கள் ராஜாவேட நீ கொல்லன்னு கத்தி எடுத்து ஓங்கி வெட்ட வந்தான். விழும்பொழுது தத்தா நமர்னார். ஏன்? திருவேடத்தில் இருக்கார். நம்பால் அவர் நமக்கு வழிபாடு, நம்முடைய வழிபாட்டுக்கு உரியவர் அவர். அவரை நீ எதுவும் செஞ்சிடாத அப்படின்னார். தத்தா நமர் என தடுத்து விழுந்துட்டார். விழுந்தோன்னா அந்த பையன் கத்தியோட நிற்கிறான் நடுக்கிட்டு. உடனே அவன் கோவத்தில் இருக்கான், எப்போ வெட்டுவான்னு தெரியாது. உடனே ராஜா சொல்கிறாரு, ஒன்றும் செஞ்சிடாதப்பா, நம்ம அடியார்கள் நம்ம ஊர் நாட்டு சார்ந்தவங்கலாம் நம்மளை எதாவது பண்ணிவிடுவாங்க. இவர் வழிபாட்டுக்குரிய ஒரு திருவிடத்தில் இருக்கார், இவரை அழைச்சிட்டு போய் பாதுகாப்பாக வெளியில் விட்டுட்டு வா, அது வரைக்கும் என் உயிர் போகாதுங்கிறார் நாயனார். அழைச்சிட்டு போய் வெளியில் விட்டுட்டு வந்ததுக்கு பிறகு என்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார், இன்று எம்பிரான் எனக்கு செய்தது யார் செய்ய வல்லார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானுடைய திருவடி அடைகிறாருன்னு பார்க்குறோம். அதனால் நமக்கு அவ்வளவுலாம் வராது. நம்மளை ஒன்றே யார் கத்தியெல்லாம் குத்தலாம் வரப்போகிறது கிடையாது. இப்போ அவ்வளோப்படாது, எந்தெல்லாம் துணூறு பசிட்டு வரப்பட்டாங்க. நம்ம குறைந்த பட்சம் அவங்களுக்கு மரியாதையை நடத்தணும், நல்லா வழிபாடு செய்ய வேணும். ஒரு வரிசையில் நிற்கிறோம், ஒரு பேங்க்கு போகிறீங்க, ஒரு உத்ராட்ச தாரணத்தோடு நிற்கிறாங்கன்னா, அம்மா நீங்கள் முன்னாடி நில்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு வழி கொடுக்கணும். நான் ஏன் அப்படி என்ன முன்னாடி விட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யார் பார்த்துக்கிட்டு இருப்பா? அதை நம்முடைய அடியான்னு முன்னாடி இடம் கொடுத்துருக்கான். அந்த மேனேஜர் நம்மளை முதல்ல கூப்பிட்டு லோன் கொடுத்து அனுப்பிட்டார் ஃபஸ்ட்டு நமக்கு. ஏன்? அந்த வழிபாட்டுக்காக. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ ஒருத்தங்க நிற்கிறாங்க பஸ்ஸில், திருவேடதாரி ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அம்மா உட்காந்துங்க, நீங்கள் உட்காந்துங்க இல்லை முடிய போகிறேன் முடிச்சுக்கணும். அதனால் நமக்கு அப்படி இந்த நிறைவில் அந்த சாமியை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எதில் நிற்கணும்? நமக்கு அந்த அடியார் கோலத்தில் வழிபாட்டில் தான் நிற்குது. அந்த அடியாரை கும்பிடுறது தான் இருக்குது. அதனால் நம்ம பெரிய இந்த மாதிரி சோதனைகள் நமக்கு வராது. சின்ன விஷயங்கள் தான் நமக்கு. பேங்க்கில் நிற்கும் போது வருவாங்க, ஒரு நிற்பாங்க, ஒரு அடியார் ரோட்டில் போவாங்க, அவங்கள பார்த்தோன்னே நமக்கு அவங்க கும்பிடணும், வணங்கணும். ஐயா திருமதி எடுத்துங்க, வாங்க எங்கள் வீட்டில் திருமதி எடுத்துக்கங்க கேட்கணும். ஐயா டீ சாப்பிட்டுப்பாங்க, தாங்க 10 ரூபான்னு கொடுக்கறதுக்கு நம்ம மனசு வரணும். இதுதான் அடியாருக்கு அடியாரை வழிபாடு செய்வது. அதுதான் சொல்லுகிறார். எப்படி இருக்கணுமோ அதுவும் திருவேடதாரியை பார்த்தா, பசு எப்படி தன் கண்ணுக்குட்டியை பார்த்து கதறுமோ அதுபோல் அவர்களை பார்த்து இதுதான் எனக்கு உரிமை பொருள், இவங்க தான் எனக்கு உறுதி பொருள், இவங்க தான் பெருமானார் என்று வழிபாடு செய்யத்தக்கவராக அவங்களை பார்க்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். கற்றா மனம் போல கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர்வேடம் மற்றாக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும். அப்படி யாருக்கு மட்டும் அவங்களுக்கு என்ன வருமா? முத்தி முழுமலத்தை மோசித்தல் முத்தி தலைவர் கொடுப்பார். பத்தி தண்ணில் நின்றுடுவர் பாருன்னு பத்தியில் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்கன்னாரு. நிறைவு பாட்டு 53வது பாட்டு வாழ்த்து பாட்டு. கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காருல. என்ன கேள்வி கேட்டார்? 6 தத்துவமும் ஆணவமும் ஏதுன்னு கேட்டார். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார். எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிட்டு இருப்போம். அதுக்காக நன்றி சொல்கிறார் தன்னுடைய குருநாதரத்தை. வாழ்ந்தேன் அருட்கடலே, பதில் கிடைத்து வாழ்ந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சி போச்சுன்னார். வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல், பிறவிக்கு இன்னைக்கு வரமாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுட்டார். எப்போ இந்த உண்மை விளக்கங்கிற சாஸ்திரத்தை நம்ம படிச்சுட்டோமோ அப்போ நமக்கு என்ன கிடையாது? அடுத்த பிறவி இல்லைங்கிறார் இல்லையா? வற்றா பவக்கடல், சாதாரணம் இல்லை, தீராத பவக்கடல் ஆகிய பிறவி இல்லையா? வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினி மேல் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதவன மெய்கண்ட நாதனே உண்மை தவப்பையனே உற்று. உண்மை தவம் என்று சொல்கிறார். தவம் என்பது என்ன சார்? போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு புற்று எழுந்து காடு மூடி கிடக்கிறத காற்றுல உட்காந்து காவி கொடுத்தும் தாழ்கடையிட்டும் காடுகள் புக்கும் தெரியாதேன்னார். அது தவமா? எது தவம்? உண்மை விளக்க வகுப்பை கேட்டது தான் தவம்னு சொல்கிறார். இந்த 53 பாட்டையும் நம்ம படித்தது தான் தவம்னார். இந்த விளக்கங்களை புரிந்து கொண்டது தான் தவம்னு சொல்கிறார். அதனால் பெண்ணை ஸ்வேதவன மெய்கண்ட நாதனே, தன்னை குருநாதர் பெண்ணை நல்லூர் அவர் ஊர், ஸ்வேதவனம் இயற்பெயர், மெய்கண்டர் தீஷாநாமம். ஸ்வேதவன மெய்கண்ட நாதனே உண்மை தவப்பையனே உற்று. தவத்தினாலே எனக்கு கிடைக்கக்கூடிய சிவபெருமானுடைய பிரத்யக்ஷ அனுபவம் எனக்கு இந்த நூலிலே கிடைத்தது என்று சுவாமி நிறைவு செய்து கொள்கிறார். அதோடு நாமும் நிறைவு செய்து கொள்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகூர் வாழி, எல் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராவரமே திருச்சிட்டம்பலம். அடுத்த வகுப்பில் திருவருட்பயன் தொடங்குறோம்.